जानकीकान्तस्मरणं जय जय राम राम। जय रंगनाथ भगवान की जय। जय बोलो गोमटम स्वामी की जय। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये। श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये। சிவப்பதியான எம்பெருமான் தன்னுடையதான பரம கருணையினால உலகங்களையும் சிருஷ்டி பண்ணி கொடுத்து அத்தனை உலகங்களுக்குள்ளுக்குள்ளேயும் தானே பிரவேசித்து நித்தியவாசம் பண்ணி கொண்டு உலகத்தை நடத்தின்னு இருக்கார். எந்த சமயமாக இருந்தாலும் பகவான் ஒவ்வொரு அணுகளுக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு அணுக்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய வஸ்துக்கள் எது இருக்கோ எல்லாத்துக்கும் உள் உரைபவனாக பகவான் எழுந்தருளி இருக்கான் என்று வேதமோ திவ்ய பிரபந்தமோ எல்லாம் நமக்கு காட்டுறது. அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படிங்கிறதான வேத வாக்கியம், உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் அப்படிங்கிறதான திருவாய்மொழி வாக்கியம் ரெண்டும் பகவானுடையதான அந்தர்யாமித்துவத்தை காட்டுறது. எல்லா இடத்துலையும் உள் உரைபவனாக பகவான் எழுந்தருளி இருக்கான். இத்தனை கோணமாக பகவான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோகத்தில் தர்மம் நிலை பெற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இயற்கையாக லோகத்தில் தர்மம் அப்படிங்கிறது ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சுடுத்துனா அப்படியே நடந்துகிட்டே இருக்காதோ அப்படிங்கிற கேள்வி கேட்டோமானா நடுவில் தொய்வு அப்படிங்கிறது ஏற்படுறது. அவ்வப்பொழுதுகள் அதர்மமானது தலைவிரிச்சு ஆடுறச்சே அதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு தர்மத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு பகவான் எல்லா இடங்களையும் உள் உரைபவனாக அந்தர்யாமியாக இருந்த போதிலும் அது போரலை. அந்தர்யாமியாக இருக்கிறது பொதுவாக மனசாலேயோ அல்லது பேச்சாலேயோ செயலாலேயோ நம்ம என்னென்னலாம் காரியங்கள் பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காகவும் மேலும் எல்லா உலகத்தில் இயங்கனமானா உள்ளுக்குள்ள பகவான் இருந்தால் தான் இயங்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால பகவான் எல்லாத்துக்கும் உள் உரைபவனாக அந்தர்யாமியாக இருக்கான். அதை தவிர இது ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதை சொல்கிறோம். ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பகவான் அவன்தான் உள்ளுக்குள்ளேருந்து ஞானத்தை சோதனம் பண்ணி கொண்டே இருக்கான். அந்த அந்தர்யாமியான பகவான், அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடியதான பகவானுக்கு இது போரலை அப்படின்னு தோன்றது. இந்த ஸ்திதி போரலை. இதை தவிர என்ன அப்படின்னா, முதல்ல பரம் அப்படிங்கிறதான வைகுண்டத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான பகவான் இந்த அண்டத்தில் இந்த சம்சாரத்தில் இங்கே நிர்வாகம் கவனிக்கிறதுக்காக வேண்டி பார்க்கடலாகிய வியூகத்துக்கு எழுந்தருள்றார். அதுக்கு அப்புறமா தான் அந்தர்யாமியாக எல்லாத்துக்கும் உள் உரைபவனாக இருக்கார். பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாரோ எல்லாம் பார்க்கடல்லேருந்து தான் அவதாரங்கள். சாட்சாத் வைகுண்டத்தேருந்து ஒரு தரம் இந்த அண்டத்துக்குழுக்குள்ள வந்துவிட்டாரானா அதுக்கு அப்புறமா பகவான் என்ன பண்ணுவார்னா பார்க்கடலில் தான் நித்தியவாசம். அங்கேருந்து வந்துட்டு தான் அவதாரங்கள் எல்லாம். தேவர்கள் எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணிண்டா, சனகாதிகள் போனால் சாபகோபாதிகள்லாம் நடந்தது. எல்லாம் பார்க்கடல் தானே தவிர பார்க்கடலும் ஒரு வைகுண்டம் தான். அதே மாதிரி வராகஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது ஒரு வைகுண்டம். ஸ்வேதத்வீபம் அப்படிங்கிறது அது ஒரு வைகுண்டம். அதை மாதிரியான பல ஸ்தானங்கள் இருக்குது, பல இடங்கள். அதெல்லாமும் லீலா வைகுண்டங்கள் அப்படின்னு பேர். இதெல்லாம் இந்த அண்டத்திலேயே இருக்கக்கூடிய இடங்கள். அதில் பூலோகத்தை எடுத்துட்டோம்னாலும் ஸ்ரீரங்கம், திருமாலிருஞ்சோலை ஆகிய அழகர் கோவில், இங்கே திருப்பதி, காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி போன்றதான திவதேசங்கள் என்னென்ன இருக்கோ இதெல்லாமே வைகுண்டம் தான். பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம் இதம் பவித்ரம் சம்சேவிதம் சர்வஜனைச்சரித்தியம் அப்படின்னு புராணத்திலே காட்டுறார். அப்போது பூலோக வைகுண்டமாக விளங்கக்கூடியது இதுகள்லாம். மற்றவைகள்லாம் இதெல்லாமே லீலா வைகுண்டங்கள் தான், விளையாடுறதுக்கான வைகுண்டம். பகவான் எங்கே இருக்கானோ அதுதான் வைகுண்டம். பகவான் இருக்கிற இடம் வைகுண்டம், இருப்பிடம் வைகுண்டம்ங்கிறது யாருக்கு? பகவானுக்கே. பகவான் எங்கே இருக்கானோ அதுதானே வைகுண்டம். அப்போ அந்த வைகுண்டம் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால பகவான் விளையாடுறதுக்கு வர இடங்களும் வைகுண்டமாகிடுறது.
ஆனால் மகாவைகுண்டம் அப்படிங்கிறது தனியது. இது அத்தனை சம்சாரம்னா இந்த அண்டம் மட்டும்தான் இல்லை, இந்த அண்டத்தை தவிர இதை மாதிரி அநேகம் கோடானு கோடி அண்டங்கள் இருக்கு. அத்தனை அண்டங்கள்லாம் கடந்து அப்பால மேலே போனோமானா அங்கதான் தனியாக வைகுண்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சம்சாரத்தையும் அந்த வைகுண்டத்தையும் பிரிக்கும் வகையில் ரெண்டு இருக்கு. ஒன்று பெரிய இருட்டு, மற்றொன்று விரஜாங்கிறதான நதி. இந்த நதி தான் பார்டர் சம்சாரத்துக்கும் வைகுண்டத்துக்கும். சம்சாரத்தை அத்தனையும் தாண்டி போனோமானா ரொம்ப தூரத்துக்கு இருட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமா கடந்து போறச்சு விரஜா நதி, அதுக்கு மேல சுவர்ண ஜோதி என்று வேதம் சொல்றபடிக்கு ஸ்வர்ணமயமான வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில் எந்த விதமான எதுவும் யாரும் போக முடியாது. அந்த வைகுண்டத்துக்கு எந்த விதமான கலப்பும் அங்கே கிடையாது. சுத்தம்னா சுத்தம். இத்தனை இடங்கள்லையும் வச்சு ரொம்ப சுத்தமான இடம் வைகுண்டம் தான். பகவான் அதை அப்படி பாதுகாத்துட்டு வர யாருக்கும் அவ்வளோ சுலபமாக வைகுண்டம் கொடுக்க மாட்டார். வைகுண்டம் அவ்வளோ சுலபமாக கிடச்சிடாது. ஏன் அப்படின்னா கண்டவாளையும் கொண்டு வைகுண்டத்தில் உட்கார வச்சு அப்புறமா வைகுண்டம் கெட்டு போயிடுவே. பூலோக வைகுண்டங்கள்லேயே பூலோக வைகுண்டங்கள்லேயே யார் வேணா உள்ள போகலாம். பாபிலோபி கமிஷ்யந்தி நிர்பயாக கிருஷ்ண மந்திரம். பாபி கூட பெருமாள் கோவிலுக்கு வர முடியும். பூலோக வைகுண்டத்துக்கு பாபி கூட நுழைஞ்சிருவான். ஆனால் பாக்யவான் யாரோ அவன் தான் வைகுண்டம் போக முடியும், மகா வைகுண்டம். அதனால அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ப வைகுண்டங்களையே பல பிரித்து வச்சிருக்கார் பகவான். இதெல்லாம் லீலா வைகுண்டங்கள். அந்த லீலா வைகுண்டங்கள்லேயே பிரதானமானது பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல அங்கே இருக்கக்கூடியதான பகவானுக்கு வியூகஸ்திதி அப்படின்னு பேர். ஜெகன் நிர்வாக தத்பரனாக அங்கே எழுந்தொழி இருக்கான் பகவான். அதுக்கப்புறமா தான் அந்தர்யாமியாக பகவான் எல்லா இடத்தையும் உள்ள வியாபிச்சு உலகத்தை நடத்தின்னு இருக்கிற பகவான் அவதாரங்கள் பண்ணுறான். ராமன், கிருஷ்ணன், மத்ஸ்யம், கூர்மம், வராகம்னு பலவேறு அவதாரங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனாகிய மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது அப்படின்னு வியாசரே காட்டுறார். அவதாராஹ்யசங்கேயா ஹரே சத்வநிதே த்விஜா. ஹரியாகிய பகவான் எடுத்ததான அவதாரங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது அப்படிங்கிறார். அவ்வளவு அவதாரங்கள். பிரதானமாக ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் போன்றவைகள் எடுத்துட்டோமானா 24 அவதாரங்கள் பிரதானமாக காட்டுறா. அந்த 24 வச்சு பிரசித்தம் 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறோமே. பிரசித்தம் 10 அவதாரம். அதாவது இன்னும் நிறைய சொல்லிட்டு போகிறார். ஒன்றும் இல்லை, கூர்மாவதாரம்னு எடுத்துட்டோம்னாலே அதுலேயே எத்தனை அவதாரம். ஹரி அப்படிங்கிற அவதாரம், மோகினியாக வர அவதாரம், கூர்மாவதாரம். அதுலேயே தன்வந்திரியா அடுத்தது ஒரு அவதாரம். இந்த கூர்மாவதார லீலைன்னு சொல்கிறச்சவே அதுலேயே ஒரு 4 அவதாரம் வந்துடுது. எல்லாம் பகவான் அவ்வளவு மேலே அவதாரம்னா தன்னுடைய நிலையிலேருந்து தான் இறங்கி வர்றதுக்கு தான் அவதரதி இது அவதாரஹா. தன் நிலையிலேருந்து தன்னை இறக்கி கொண்டு வர்றதுக்கு தான் அவதாரம்னு பெயர். நம்ம பிறந்தோமானா அது பிறப்பு, அவன் பிறந்தானா அதுக்கு அவதாரம்னு பெயர். என்ன வித்தியாசம்னா நம்ம பிறக்கிறதெல்லாம் கர்மாவனுடையதான அடிப்படையில் பிறக்கிறோம். நம்ம என்ன பாவமோ புண்ணியமோ என்ன பண்ணோமோ அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காகனு பிறவிகள் எடுக்கிறோம். பகவான் எடுக்கிறதுனுடையதான காரணம் என்னடானா கருணை. நம்ம எல்லாரையும் உய்விக்கணுங்கிறதுக்காக பகவான் வரான். அப்படி இருக்கிறனால கிருபையை அடிப்படையாக கொண்டு பகவான் வரக்கூடியதுக்கு அவதாரம்னு பெயர். நம்ம கர்மானுசாரமாக பிறக்கிறதுனால இதுக்கு பிறப்பு அப்படின்னு பெயர். அப்படி பகவான் வரக்கூடியதான அவதாரங்கள் அப்படின்னு இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலத்தோட முடிஞ்சு போயிடுறது. அப்போ எந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு கதியாக இருந்து எல்லாருக்கும் நன்மையை செய்து கொண்டு அந்தந்த காலங்களுக்கு தேவையான தர்மங்களை நிலைநாட்டணுமானா அப்போ இதுக்கு என்ன அவதாரம்னா அர்ச்சாரூபம். அர்ச்சாரூபமுபேயிவான் கருணையா திருச்சித்த சோரோஹரிஹி. அர்ச்சாரூபமாக பகவான் அவதாரம் பண்ணி எல்லாருடையான மனசையும் கண்களையும் அது மாதிரி இருக்கக்கூடியதான எல்லா புலன்களையும் தன் பக்கமாக ஆகர்ஷித்து தன்னிடத்திலேயே ஈடுபடும்படிக்கு பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போய் அங்கே பேரானந்தத்தில் மூழ்காட்டுறது அப்படின்னு கங்கணம் கட்டிண்டு பக்த தீட்சிதனா வந்து ஒரு கோவில்கள்லையும் எழுந்தருளி இருக்கார். அப்படின்னும் பொழுது இத்தனை கோவில்களுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக மூலமாக முதன்மையாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதான ரங்கநாத பெருமாள். அவருடையதான அத்தனையும் அவருடைய விஸ்வரூபம் தான் இத்தனை கோவில்களோ இத்தனை திவதேசங்களோ எல்லாம் அவரவர்கள் கிரகங்களில் இருக்கக்கூடியதான பூஜா ரூபமான அர்ச்சாரூபமும் ரங்கநாதருடைய விஸ்வரூபத்தில் அடக்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான ரங்கநாதருக்கு ஒழுங்கா திருவாராதனம் பூஜைகள் நடந்துருத்தானா உலகத்தில் இருக்கிற அத்தனை க்ஷேத்திரங்கள் அத்தனை கிரகங்கள் மட்டங்கள் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியதான பகவானுக்கும் பூஜை ஆகிடும். அங்கே ஒரு விச்சடங்கள்லாம் நல்லா நடந்து ஒரு கால் அங்கே சரியாக நடக்கலையானா அத்தனையும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு அத்தனைக்கும் மூலஸ்தானம் ஸ்ரீரங்கநாதர் அப்படிங்கிறது முதன்மையான க்ஷேத்திரம். அந்த ரங்கநாத பெருமாள்
ஏதோ ஒரு பக்தனுக்காகவோ இல்லை ஏதோ ஒருவனுக்காகன்னு சாதாரணமாக ஏதோ ஒரு ராஜாவுக்கு ஒரு ரிஷிக்குன்னு ஏதோ ஒரு காலத்தில் தோன்றினார், அல்லது யாரோ ஒரு சிற்பி அந்த பெருமாளை பண்ணினார், அதுக்கப்புறமா அந்த பெருமாள் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கநாதருக்கு கிடையாது. மற்ற திவதேசங்கள்லாம் அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் இந்த க்ஷேத்திரங்களோ திவதேசங்களிலோ அதெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே ஸ்ரீரங்கம் தான் ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு இதுக்கு தான் சொல்கிறா. ஸ்வயம் வியக்தம் ஸ்வயம்பூ அப்படின்னா என்ன அர்த்தம்டானா, ஒரு சிற்பியால் செதுக்கப்படாததான ரூபம் ஸ்வயம்பூ. இந்த ஸ்ரீரங்கநாதர் எங்கே தோன்றினார்னா பார்க்கடல்ல தோன்றி பிரம்மாவுக்காக பார்க்கடல்ல ஸ்வயம்பூவா தோன்றினார். அந்த விமானம், அந்த கர்ப்பகிரகம், அடுத்தது இருக்கக்கூடியதான காயத்ரி மண்டபமாகிய அந்த மண்டபம், உழுகுல மூலவர் உற்சவர் எல்லாம் அப்படியே மொத்த பார்க்கடல்ல தோன்றி பிரம்மாவினால பல காலங்கள் பல மன்வந்திரங்கள் பிரம்மலோகத்தில் பூஜிக்கப்பட்டவர் இந்த ரங்கநாதர். இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோமே கண்கொள்ளா காட்சியா இந்த பெருமாள். இவர் பூமியில தோன்றினவர் மட்டும் இல்லை, பார்க்கடல்ல தோன்றி பிரம்மலோகத்தில் பலகாலம் பூஜிக்கப்பட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடியதான வைவஸ்வத மனு அப்படின்னு இப்போ அவர் காலத்தில் தான் நம்ம இருந்துன்னு இருக்கோம். இந்த வைவஸ்வத மனு ஒரு சமயம் பிரம்மலோகம் போன போது இந்த பெருமாளை பார்த்ததும் இவரை எங்கள் பூமிக்கு கொடுக்குறேளா அப்படின்னு கேட்க, உடனே பிரம்மா பார்த்தார். அவர் நித்தியம் பூஜை பண்ணுற பெருமாளை கேட்டால் அவர் எப்படி கொடுப்பார்? இருந்தாலும் பகவானுடையதான அபிப்பிராயம் பூமிக்கு போகிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றதான பிரம்மா சரின்னு கொடுக்க, அங்கேருந்து ரங்கநாதர் அவர் தேவகுமாரன். யார்? வைவஸ்வத மனுங்கிறவர் சூரியனுடையதான புத்திரன், விவஸ்வான் அப்படின்றதான சூரியன். அவருடையதான புத்திரனாக வைவஸ்வத மனுவா இருக்கிறதுனால தேவ பலமுடையவர். கோவிலோடு அப்படியே தூக்கின்னு வந்து பூமியில் அயோத்தியா நாம நகரி அப்படின்னு சொல்லும்படிக்கு விளங்கக்கூடியதான அயோத்தியில் தன்னுடைய அரண்மனையில் கொண்டு வந்து வச்சுண்டு நித்தியம் பூஜை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய பிள்ளையாகிய இக்ஷ்வாக்கு கொடுத்தார். அப்படியே இக்ஷ்வாக்கு குலதானம். ராமருக்கு முன்னாடி இருந்ததான அத்தனை ராஜாக்களாலையும் பூஜை பண்ணப்பட்டு கடைசியில் ராமரும் பலகாலம் பூஜை பண்ணி கடைசியில் விபீஷணன் இடத்துல கொடுக்க, விபீஷணன் ஆகாச மார்க்கமாக எடுத்துன்னு போச்சு. இந்த ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம்னு ரெண்டு பக்கமும் உபய காவேரியா போகிறத பார்த்த உடனே சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சானா. கிளம்பச்சவே இந்த பெருமாள் சொல்கிறார், இவர் கொஞ்சம் கெடிகட்டியான பெருமாள், சாதாரண இல்லை ஸ்ரீரங்கநாதர். கிளம்பச்சவே சொன்னார், வேறு நீ எடுத்தா எங்கே நீ போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் என்னை வைக்கணும், நடுவில் வச்சுனா நான் அங்கேயே சமைஞ்சிருவேன், அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருவேன், கிளம்ப மாட்டேன். சொன்னது சரி சரின்னு அங்கே தலையாட்டினா வர வழியில் மறந்து போச்சு. மறக்க அடிச்சு விட்டார் பகவான். இவரே மறந்து போகும்படிக்கு பண்ணி ஸ்ரீரங்கத்தில், ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து நித்தியவாசம் பண்ணணும்னு ஆசை, அதனால் ஸ்ரீரங்கத்தில் வந்து அங்கேயே பள்ளி கொண்டு இருக்க விபீஷணன் ராத்திரி வேளையில் வந்து பூஜை பண்ணுறான். பகலில் நித்தியபடிக்கு அன்று முதல் தர்மவர்மாங்கிற ராஜாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் பூஜைகள் நடக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கநாதருடையதான வைபவம். அப்படி வந்தவர் தமிழ்நாட்டுக்கு ரங்கநாத பெருமாள். அவர் வந்து 17 லட்சம் வருஷம் ஆயிடுது. திரேதாயுகத்தில் வந்தார். ராமர் அந்தர்தானமானச்சே அங்கேருந்து கிளம்பிங்க வந்தார். அப்புறமா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 17 லட்சம் வருஷங்களாக நம்ம தமிழ் தேசமாக இருக்கக்கூடியதான அதுலேயும் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் கொலுவிருக்கார். அப்படிங்கிறச்சு இவர் தோன்றினது பார்க்கடல், இருந்தது பிரம்மலோகம் அயோத்தி போன்றதான இடங்களில், இப்போ இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில். அப்படின்னும்பொழுது அப்பேற்பட்டதான பெருமாள் முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் இருக்கும். நித்தியம் அவள் பூஜை பண்ணுறதே இந்த பெருமாளை தான். அயோத்தியில் இருக்கக்கூடியதான அத்தனை ராஜாக்கள் ராமருடையதான மூதாதையர்களாக இருந்ததான அத்தனை பேரும் இவரை பூஜை பண்ணியிருக்கா. அப்படின்னும் பொழுது இன்னைக்கு சொல்ல போகிறதான சரித்திரம் அம்பரீஷோபாக்கியானம். அந்த அம்பரீஷன் யார் அப்படின்னா ராமருக்கு முன்னாடி இதே சூரிய வம்ச பரம்பரையில் வந்ததான ஒரு ராஜன். ரங்கநாதர்கிட்ட அபரிமிதமான பக்தி உடையவனாக விளங்கினதான அந்த அம்பரீஷன், அவனுடையதான சரித்திரம் சொல்லணும்னாலே அடிப்படை அந்த ரங்கநாத பெருமாள் தானே, குலதெய்வமாச்சே. அவரை சொல்லாமல் இவன் கதையை சொன்னால் அம்பரீஷனுக்கு பிடிக்காது. அம்பரீஷன் கதையை சொல்லாமல் வெறும் பெருமாளை மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் பெருமாளுக்கு பிடிக்காது. நமக்கும் என்னடா, நான் பெருமாளை பற்றியும் சொல்லி அம்பரீஷனை பற்றியும் சொல்லாதானே உனக்கே யார் பகவான் எப்படி இருக்கான், பக்தன் அவகிட்ட பக்தி பண்ணுற பக்தன் எப்படி இருக்கான், ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டா தான் அப்போ நம்ம அந்த பகவான்கிட்ட நம்ம எப்படி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். பொதுவாகவே இந்த ஏகாதசி அப்படிங்கிறதோ துவாதசி அப்படிங்கிறதோ மாதம் 2 தரம் வந்துட்டே இருக்கும். சுக்லபக்ஷத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில். இந்த ஏகாதசி அப்படிங்கிறதுனுடையதான வைபவங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் புராணங்களில், இல்லைன்னா ஒரு கால் மகாபாரதம் போன்றதான இதிகாசங்கள்லாம் அங்கே தேடி கண்டுபிடிக்கணும். அப்படின்னும்பொழுது அதுக்குன்னு எடுத்துக்காட்டாக ஒரு சரித்திரமே இருக்குது. ருக்மாங்கதன் அப்படிங்கிறதான ஒரு ராஜா, அவன் நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நாள் நாரதர் வந்தார் சபையில். சுவாமி, இருக்கிற விரதங்கள்லேயே ரொம்ப உயர்ந்ததாக
எந்த தர்மம், தர்மங்கள்லேயும் உயர்ந்ததான தர்மம் எது அப்படின்னு நீ எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்டதும் அந்த நாரதர் அழகா சொல்ல ஆரம்பிச்சார். உத்தமம் சர்வ தர்மாணாம் தபசாம் உத்தமம் ததா சாதனானாம் உத்தமம் தத்தீர்த்தானாம் உத்தமோத்தமம் ஏகாதசி விரதம் புண்ணியம் ஏன துஷ்யதி மாதவஹ தத் சமானம் ந ஜானேஹம் சுக்ருதம் த்வதிகம் குதஹ. எல்லா தர்மங்கள்லையும் வச்சு உத்தமோத்தமமான தர்மம் ஏகாதசி விரதம். மற்ற எந்த விரதம் இருக்கோமோ இல்லையோ சில காமியார்த்தங்கள் தான். நிறைய விரதங்கள் காமியார்த்தம், ஏதோ ஒரு பலனை விரும்பி அனுஷ்டிக்கிறது. குழந்தை வேணும், சத்யநாராயண விரதம் இரு, அந்த காரணம் இதுக்காக இந்த விரதம் இரு, இது காரணத்துக்காக அந்த விரதம் இருன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விரதங்கள் வச்சிருக்காளே தவிர, ஆனால் அதெல்லாம் காமியார்த்தம். காமியார்த்தம்னு ஏதோ ஒரு பலனை விரும்பி செய்யறது. ஆனால் நிஷ்காமியமாக பண்ணக்கூடியது ஏகாதசி விரதம். அது நித்திய விரதம்னு பேர், தினத்திரய விரதம் அப்படின்னு பெயர். 3 நாள் சேர்ந்தா போல அதை அனுஷ்டிக்கணும். இதுக்கு சமமான ஒரு விரதத்தை, ஒரு தர்மத்தை எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை அப்படிங்கிறார் நாரதர். நாரதர் அப்படி சொல்றார். அப்பேற்பட்டதான இந்த ஏகாதசி விரதம் முதல்ல எப்படி இருக்கணும், இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல சொல்றார். அதுக்கப்புறமா இது இருந்தா என்னென்ன பலன், இதை விட்டா என்னென்ன பலன் அதையும் சொல்றார். செஞ்சேன்னா என்னென்னலாம் நான் லாபம், விட்டேன்னா என்னென்னலாம் நஷ்டம் அப்படிங்கிறதையும் காட்டுறான். பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது தசமியிலேயே ஆரம்பிச்சிடும். தசமி அப்படிங்கிறது கணக்கெடுக்கிறச்சவே ஏகாதசியும் தசமியும் கலந்திருக்கிற நாள் தசமி, துவாதசியும் ஏகாதசியும் கலந்திருக்கிற நாள் ஏகாதசி, துவாதசியோ அல்லது துவாதசியும் திரையோதசியுமா கலந்திருக்கிறது துவாதசி. இதுதான் அதை மாதிரி இருக்கிற ஏகாதசியில் நம்ம அனுஷ்டிச்சா அந்த ஏகாதசியை அனுஷ்டிச்ச பலன் நமக்கு. இல்லாத பட்சத்தில் ஒரு கால் தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து இருக்கக்கூடியதுலையோ நம்ம அனுஷ்டிச்சுட்டு ஏகாதசியை அன்றைக்கி நினச்சிக்கிட்டோமானா அந்த ஏகாதசி நம்ம விரதம் இருந்தால் அது நமக்கு சேராது, மோகினிங்கிறதான ஒரு தேவதைக்கு போய் சேரும் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்துருக்க. அதனால் கவனித்து யார் யாரெல்லாம் நமக்கு புண்ணியம் வேண்டாம், நமக்கு அந்த பாக்கியம் வேண்டாம், நம்ம விரதம் இருந்து அந்த மோகினிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாளோ அவள் எல்லாரும் தசமியோட கலந்த ஏகாதசியில் விரதம் அனுஷ்டிக்கலாம். யார் யாரெல்லாம் நம்ம அனுஷ்டிக்கிறது நமக்கு கிடைக்கணும், அந்த பாக்கியம் அனுஷ்டிச்சோங்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அதாவது நம்ம அனுஷ்டிப்போம், நம்ம அனுஷ்டிச்சதா கணக்கு வராது, மோகினி அனுஷ்டிச்சதா கணக்கு மாறும். தசமியோடு சேர்ந்ததான ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்தோமானா நம்ம விரதம் இருந்ததா கணக்கில் வராது, மோகினி இருந்ததாக கணக்கு சேரும். துவாதசியோடு சேர்ந்ததான ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்தோமானா நம்மளே அந்த விரதத்தை அனுஷ்டிச்சோங்கிறதான பலன் நமக்கு கிடைக்குமா இருக்கிறதுனால இதுக்கு பலன் என்னடா, பகவான் சந்தோஷப்படுவார், அவ்வளோதான். வேறு எந்த பலனும் கிடையாது. ஏகாதசி விரதம் இருந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எதுவும் கிடைக்காது. கிடைக்கிறதுக்காக பண்ணுறதில்லை, எல்லா பலனும் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிறதுக்காக இது பண்ணுறதில்லை. ஆகையினால தசமி அன்னைக்கிற ஏகாதசியும் தசமியும் கலந்ததான அந்த முதல் நாளே சாயங்கால பொழுதுலேயே ஸ்நானம் பண்ணி சங்கல்பம் பண்ணின்றணும். ஏகாதசி விரதங்கரிஷியேன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அன்றைக்கி ராத்திரி சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறமா ராத்திரி பூரா சாப்பிடக்கூடாது. மறுநாள் கார்த்தால பிராம முகூர்த்தத்திலே எழுந்து தீர்த்தமாடி நிர்ஜலமான உபவாசமாக இருக்கணும். ஒரு பொட்டு தண்ணீர் கூட வாயில் படக்கூடாது. அப்படியே இருந்து கார்த்தாலேருந்து ஆரம்பித்து பண்ண வேண்டியதான அனுஷ்டானங்கள் ஜபங்கள்லாம் முடித்து அன்றைக்கி விசேஷமாக பகவானுக்கு பூஜைகள்லாம் பண்ணி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அப்போ மத்தியான வேலைகளில் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு வீண் பொழுது போகக்கூடாது. சாயங்கால வேளையில் பஜனைகள்லாம் பண்ணி ராத்திரி வேளையில் உபன்யாசங்கள்லாம் கேட்டு ராத்திரி விடிய விடிய பஜனை பண்ணி அதுக்கப்புறமா மறுநாள் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பூஜைகள்லாம் முடித்து அந்த ஹரிவாசரம் அப்படிங்கிறதான பகுதியை தாண்டி, ஹரிவாசரம்ங்கிறதான பொதுவாக இது ஏகாதசியிலே வந்துடும். நம்ம ஏகாதசி அனுஷ்டிக்கிற அன்றைக்கே ஹரிவாசரம், துவாதசியினுடைய முதல் பாகம் ஹரிவாசரம், அதெல்லாம் தாண்டிடும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது சொச்சமாக தான் இருக்கும் அந்த துவாதசி நாழிகை. அது முடியறதுக்குள்ளுக்குள்ளால் துவாதசி பாரணையை பண்ணிவிடணும். யாராவது ஆற்றுக்கு தேடிட்டு வந்தான்னா அவளுக்கும் அன்னதானம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுடணும். இவ்வளோ சீக்கிரம் பசிக்குமான்னு கேட்காதீங்கோ. முதல் நாள் பூரா பட்னி கிடந்து பார்த்தேன்னா காத்தால 4 மணிக்கே கொடுத்தா கூட சாப்பிட தோணும், வயிற்று இறங்கும் பிரசாதம். அப்படி இருக்கிறதுனால அவையப்பட்டதான அன்றைக்கி முக்கியமாக நெல்லிக்காய் சுண்டைக்காய் போன்றவைகளோ அல்லது அன்றைக்கி முக்கியமாக புளி சேர்க்கக்கூடாது, எலுமிச்சம்பழம் தான் சேர்த்துப்பா. இதை மாதிரியான நியமங்களோட அன்றைக்கி அகத்திக்கீரையோடு சேர்த்து தலிகைகள்லாம் பண்ணணும். அலங்காரமாக தலிகை பண்ணுவா. இதெல்லாம் வழக்கம் பண்ண வேண்டியது. இப்பேற்பட்டதான அந்த ஏகாதசி விரதங்களை இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லி இப்பேற்பட்டதான அந்த யாகத்தை இந்த ஏகாதசி விரதம் இருந்தோமானா ராஜசூய சஹஸ்ராணி ஹயமேத சதான்யபி ஏகாதசி விரதஸ்யாஸ்ய நகதாபி சமம் பவேத்.
ஒரு தரம் ஒரே ஒரு ஏகாதசி இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்துவிட்டோமானா ஆயிரக்கணக்கான ராஜசூய யாகங்கள், அஸ்வமேத யாகங்கள் நூற்றுக்கணக்காக இதெல்லாம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனை விட அதிகமான பலன் அத்தனையும் பண்ணால் கூட ஏகாதசி ஒரு ஏகாதசி விரதம் இருந்தால் அதுக்கு சமமாகாது. அவ்வளவு பலன்கள் உண்டு ஏகாதசிக்கு. யத்பலம் சர்வதேவானாம் வேதானாம் யத்பலம் தபசாமபீஹி யத்பலம் சர்வயஜ்ஞானாம் யத்பலம் புண்ணிய கர்மணாம் யத்பலம் சர்வதானானாம் தத்பலம் லபதே த்ருவம் ஏகாதசி உபவாசேன சத்யம் சத்யம் வதாம்யம். வேதம் படிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்குமோ, கடுமையான தபசுகள் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்குமோ, தானங்கள் பண்ணுறதுனாலையோ அல்லது என்னென்ன புண்ணிய கர்மாக்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது, என்னென்னலாம் நீ பண்ணுறியோ அதில் என்னென்ன பலன் உனக்கு எதிர்பார்த்து பண்ணுறியோ அது அத்தனையும் ஏகாதசி விரதத்திலே கிடச்சிடும். அப்படி இருக்கலாம் ஏகாதசி விரதத்தை எல்லாரும் அனுஷ்டிக்கணும். பிராமணனாக இருக்கட்டும், க்ஷத்ரியனாக இருக்கட்டும், வைசியனாக இருக்கட்டும், சதுர்த்தனாக இருக்கட்டும், புருஷாலோ ஸ்திரீகளோ குழந்தைகளோ பெரிவாளோ, இவ்வளவு ஏன் தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து புழு பூச்சிகள் வரைக்கும் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும். விலங்குகள்லாம் கூட அனுஷ்டிக்கிறது பார்த்தவாள் கவனித்தவாளுக்கு தெரியும். நாய் போன்றவைகளோ மாடுகள் போன்றவைகளோ இதெல்லாம் கூட கவனித்தோமானா மாதத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடாது. மாதத்தில் 2 நாள் சாப்பிடாது. அது சாப்பாடு மாட்டு கிடக்கும், அப்படியே பார்த்துட்டு பேசாமல் இருக்கும். அதுகள் கூட உபவாசம் இருக்குது, கவனித்தவாளுக்கு தெரியும். அப்படி இருக்கச்சே ஜந்துக்கள்லாம் எல்லா விலங்குகளும் ஒரு கால் ஏகாதசி விரதம் இருக்குது. தேவர்கள்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கா? மனுஷா மட்டும் விட்டோமானா எவ்வளவு கேவலம். மேலே இருக்கிறவாளும் சரி கீழே இருக்கிறவாளும் சரி எல்லாரும் ஒழுங்காக அனுஷ்டிக்கிறான். நம்ம மட்டும் எதுவும் பண்ணாமல் இருந்தோமானா அது நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு அது இருந்து பார்த்தா வேற அதோட ருச்சி என்னன்னு தெரியும். அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான் ஐயா என்னென்னலாம் புண்ணிய கர்மாக்கள் இருக்கோ எல்லாத்தையும் வரிசையாக இங்கே சொல்லிட்டு போகிறார் விஸ்தாரமாக. கோதானம் பண்ணால் என்ன பண்ணுற பலன், கன்னியாதானம் பண்ணால் என்ன பலனும், ஆசையத்து பதிரி யாத்திரை பண்ணால் என்ன பண்ணணும், எல்லாம் இதில் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இதை விட்டுறாத, இதை பண்ணு, அதெல்லாம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல. எல்லாருக்கும் விகிதமானது ஏகாதசி விரதம், எல்லாரும் அனுஷ்டிக்கிறா. இந்த ஏகாதசி விரதத்தை எல்லாரும் அனுஷ்டிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஏகாதசி ஆகிய அன்று விரதம் இருந்தோமானா என்ன பலன் அதை சொல்லிவிட்டா. இனி விட்டா என்னென்ன பாபங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு வரா. ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாது, அரிசியோ அரிசி சம்பந்தமாகவோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நியமம். ஏகாதசியாம் யோ மனுஷ்யோ புஞ்சீயாத் அன்னமாதராத் கோமாம்ச பக்ஷணாத் ஜாதம் பாபம் தஸ்ய ந சம்சயः. ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாது, பலகாரம் பண்ணலாம். நீங்களாம் பலகாரம் சொல்லி பலகாரமாக பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பலகாரம்னா பழங்களோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ரொம்ப முடியலன்னா நவதானியங்களை விட்டுவிட்டு ஏதாவது சாம போன்றவைகளை வச்சு ஏதாவது உப்புமா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாமே தவிர பொதுவாக இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஆகாரம்ன்றது பிரதானமாக நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 365 நாளும் நம்ம சாப்பிட்டுன்னு தானே இருக்கோம். என்றைக்கு விட்டோம்? ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறமா அது 2 வேளையாச்சு, அப்புறமா 3 வேளையாச்சு. இப்போ என்னடா நான் மணிக்கூறுக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறான் டாக்டர். 1 மணி நேரத்துக்கு ஒரு எத்தையாவது வயலை போட்டுட்டே இரு, லிக்விடாக இறக்கு இல்லை சாலிடாக இறக்கு உள்ளே இறக்கிட்டே இருக்கிறான். இப்படி சாப்பிட்டா உடம்பு கிட்டு போயிடும் இல்லையா? அப்போ மாதத்தில் 2 நாளாவது வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமா? நமக்கு வேலை பண்ணுறோங்கிறதுக்காக மாதத்துக்கு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோமே. ஞாயிற்றுக்கிழமை தோறும் லீவு அப்படின்னு வச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ வயிற்றுக்கு அதுவும் ஒரு மிஷின் தானே, அதுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இருக்கிறதுனால இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும். அதனால் உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் இதை மாதிரியான ஆகாரங்கள் எதுவுமே எடுத்துக்காமல் உத்தமபட்சம் நிர்ஜலமாக இருக்கிறது. அதுக்கப்புறமா ஏதாவது லிக்விடான ஆகாரங்கள் ஏதாவது எடுத்துக்கிறேங்கிறதெல்லாம் கொஞ்சம் மத்தியம பட்சம். அதம பட்சம் தான் ஏதாவது சாலிடாக எடுத்துக்கிறேங்க. மொத்தத்துக்கு சாதம் சாப்பிட்டோம்னா மொத்த பாபம் கோமாம்சம் சாப்பிட்ட பாபம் அப்படிங்கிற. அதே மாதிரி தாம்பூலம் போட்டுக்க கூடாது. அதே மாதிரி அன்றைக்கி பலவிதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறார். மைதுனம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அன்றைக்கி நியமங்கள். இதெல்லாம் பண்ணாமல் இருந்து அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சுன்னு வந்தோமானா ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச பசூனு தாரானு சுதானது எல்லா பலனும் கிடைக்கும். எல்லா விதமான வியாதிகள் அதன் பேரெல்லாம் சொல்லிட்டு போகிறார். க்ஷயரோகா குஷ்டரோகா குக்ஷிரோகா ததேதரே ரோகா சர்வே வினஸ்யத் ஏகாதசியாம் உபோஷனாத். ஏகாதசி உபவாசம் இருந்தோமானா இந்த விரதம் இருந்தோமானா எல்லா வியாதிகளும் போய் ஆரோக்கியம் வரும், தேஜஸ் வரும். அது சொல்லிட்டே போகிறார். இப்பேற்பட்டதான இந்த ஏகாதசி இருக்கே, சத்யம் சத்யம் புனഃசத்யம் கரமுத்ருத்ய வச்மியகம் ஏகாதசி விரதாத் சிரேஷ்டம் விரதம் நாஸ்தி ந சம்சயः.
ஏகாதசியை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு விரதம் கிடையாது. இந்த விஷயத்துல சத்தியமா சொல்றேன், மறுபடியும் சத்தியமா சொல்றேன், கைதூக்கி சத்தியசபதம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நாரதர் சொல்றாருன்னா அந்த விரதம் எப்பேற்பட்டது. இந்த ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் துவாதசி அன்னைக்கு நேரம் தப்பாம பாரணை பண்றது. அப்படி இருக்கிறதுனால சாப்பிட்றணும், பாரணன்னு சாப்பிட்றது. இந்த பாரண பண்ணணமா இருக்கிறதுனால இப்பேற்பட்டதான ஏகாதசி விரதத்தை பத்தி அந்த ருக்மாங்கத மகாராஜனுக்கு சொல்ல அவன் தன்னுடைய தர்மபத்னியோட தன்னுடைய குழந்தையோட ஊர் ஜனங்களையே மொத்தம் தண்டோரா போட்டு இனி ஒரு ஏகாதசியும் எல்லாரும் விரதம் இருந்தாகணும், ஆபால கோபாலம் எல்லாரும் விரதம் இருந்தே ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு கால் இந்த விரதம் இருக்காம எவனாவது விட்டால் சிரச்சேதம் தான், சட்டமாக கொண்டு வந்துட்டான் ராஜா. இந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் அமைஞ்சா நன்னா இருக்கும். அதெல்லாம் அப்பேற்பட்டதான விஷயங்கள். இந்த ருக்மாங்க இதை எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கணும் இந்த சரித்திரத்தை புராணங்கள்ல. ஆனால் அதை சிஷ்ய அண்ணா நமக்கு பிருந்தாவன மகாத்மத்தில் எடுத்து அப்படியே லட்டு லட்டாக கையில் கொடுத்து விட்டான். சுலபமாக அது எங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான விஷயத்தை நமக்கு சுலபமாக அறிஞ்சு கொள்ளலாம்படிக்கு இந்த ருக்மாங்கதனுடையதான சரித்திரத்து மூலமாக ஏகாதசியினுடையதான பெருமை, அம்பரீஷனுடையதான சரித்திரத்து மூலமாக நமக்கு துவாதசி விரதத்தினுடையதான பெருமை, அது மட்டும் இல்லை பக்தனுடையதான பெருமை என்ன, பக்தி பண்ணோமானா பகவான் நம்மகிட்ட எவ்வளவு அபிமானத்தோடு இருக்கா, அதுதான் அம்பரீஷ உபாக்கியானத்தில் வரக்கூடியதான பிரதானமான ஒரு விஷயம் நமக்கு. அம்பரீஷன் அப்படிங்கிறவன் நாபாகன்றதான ராஜனுடையதான புத்திரன். அப்படி இருக்கக்கூடியதான இவன் சின்ன வயசுலேருந்தே பரம பக்திமான், விஷ்ணு பக்திமான், பரம்பரை குலதெய்வம், இவாளுக்கெல்லாம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் ரங்கநாதராக இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான அந்த அம்பரீஷனுடையதான சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அஹோ ஹரிகதாஸ்ரவண குதூகலாக பரமானந்தானுபவ ரோமாஞ்ச ஆனந்த பாஷ்பாதி பிரேம லக்ஷண பக்தி பரிபூர்ண ஹிருதயாः த்ரிணீகிருத ஜகத்ரயாः பரம வைஷ்ணவாயூயம் பாகவத சிகாமணேः பானுவம்சாம்புதிமணேः சகல பூபால சூடாமணேः அம்பரீஷஸ்ய நிஜ சரித்திர பிரகடித பாகவத மகாத்மியஸ்ய புண்ணியச்சரிதம் ஸ்ருணுத. வைஷ்ணவர்கள் எல்லாரையும் யார் யாரெல்லாம் இந்த அம்பரீஷ உபாக்கியானம் கேட்க வந்திருக்கோமோ அத்தனை பேரையும் கை விரிச்சு கூப்பிட்றார். ஹே பரம வைஷ்ணவாகா, பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதான பேர்பட்டதான சூரிய வம்சத்தில் ஒரு உதிச்ச ஒரு மணி அம்பரீஷனாகிய மகாபாகவதோத்தமன், பாகவத சிகாமணியா இருக்கக்கூடியவன், இப்பேற்பட்டதான அந்த ராஜா, அவனுடையதான புண்ணியமான சரித்திரத்தை கேளுங்கோ என்று ஆரம்பிக்கிறார். அம்பரீஷோ மகாபாகா சப்ததீபவதீம் மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரியம் லப்த்வா விபவஞ்சாதுலம் புவி வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். மகாபாகியவானா இருக்கக்கூடியதானவன் அம்பரீஷன். அம்பரீஷன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறார். மகாபாகியவான் அம்பரீஷன். அவனுடையதான சொத்து எப்பேற்பட்டது? 7 கண்டங்கள் அடங்கினதான இந்த பூமி பூரத்துக்கும் ஏக சக்கராதிபதி, ஒரே ராஜா, சார்வபௌமன் அப்படின்னு வழக்கெல்லாம் பேர். சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாருமே சார்வபௌமர்கள் தான். உலகத்தில் உலக நாடுகள் அத்தனைக்கும் ஒரே ராஜா. இன்னைக்கு கூட அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் சுதந்திர நாடுகளாக தான் எல்லாமே இருக்கு இல்லையா? இதனோட ஏக சக்கராதிபதி இவன் வச்சது தான் சட்டம். உலகம் பூரா இவனுடைய சொந்த சொத்து. அப்பேற்பட்டதான செல்வம் இருக்கு, அப்பேற்பட்டதான ஆதிபத்தியம் இருக்கு, அப்பேற்பட்டதான செழிப்பு இருக்குங்கிறச்சே எவ்வளவு சந்தோஷமோ அல்லது எவ்வளவு அதில் பெருமையோ கர்வமோ இருக்கணுமோ அது அத்தனையுமே இல்லையா? அப்படின்னு என்னதுங்கிற அளவில் இருக்கான் அம்பரீஷன். கர்வமே கிடையாது. பேர்பட்ட செல்வந்தராச்சே அப்படின்னு யாராவது வந்து இவன்கிட்ட பேசினா என்னது இது, இந்த மண்ணாங்கட்டிக்கும் இந்த தங்கக்கட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம் அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்துவாங்கிறார். அழிவற்றதான செல்வம், அழியாத செல்வம், நீங்காத செல்வம் நிறைந்துங்கிறாளே ஆண்டாள். அந்த நீங்காததான செல்வம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. குறையவே குறையாது, எடுக்க அள்ள குறையாத வரக்கூடியதான செல்வங்கள் இருந்தும் தங்கங்களும் வைரங்களும் ரத்தனங்களும் கொட்டி கிடக்கு. ஆனால் மண்ணாங்கட்டிக்கும் இந்த தங்கக்கட்டிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தான். அதுவும் மண்ணிலேருந்து தான் வருது, இதுவும் தங்கமும் மண்ணிலேருந்து தான் வருது. இது என்ன வித்தியாசம்? இது பளபளன்னு மின்றது, அது மின்னாமல் இருக்குது.
அப்படின்னு போற அளவுக்கு வைராக்கியம். இவ்வளவு சொத்து இருக்கும்போது இந்த வைராக்கியம்ங்கிறது துர்லபம். இவன் ஒன்றும் சன்னியாசி இல்லை, அம்பரீஷன் ஒன்றும் சன்னியாசி இல்லை, மொட்டையடிச்சுன்னு உட்காந்து எல்லாம் பிரம்மம்னு நினைச்சுன்னு உட்காந்துருக்கிறது. இவன் சன்னியாசி இல்லை, குடும்பஸ்தனா இருக்கக்கூடியதானவன். ஆனா அந்த வைராக்கியம்ங்கிறது யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. சன்னியாசியா போயிட்டு உட்காந்து இப்போ அடுத்த வேலைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே, வயிற்ற குழைக்கிறது, பசிக்கிறதே, என்ன பண்றது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு எந்த ஒரு சன்னியாசியை உட்காந்து பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணணுமோ அந்த சன்னியாசி அவர்கள் இருக்கிறதோ பாவம் சாந்தோக்கிய உபனிஷத்து போனதான உபனிஷத் பாஷம் தான் எடுத்து வச்சுட்டு சரி இந்த புஸ்தகத்தை பிரித்து பார்ப்போம், இந்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிறதான்னு பிரித்து பார்த்தா ஏகேன மிருத்பிண்டேன அப்படின்னு மந்திரம் வருது. சாந்தோக்கிய உபனிஷத்து வாக்கியம் அது, ஏகேன மிருத்பிண்டேன்னு. ஒரே ஒரு மண்ணாங்கட்டி உருண்டேன்னு அர்த்தம், மண் உருண்டை போச்சு, நீங்க மண்ணு தான் நமக்கு சோத்துல அப்படின்னு மண்டையை சுருக்கின்னு உட்காந்துருந்தாரானா ஆக வாய்ப்பு உண்டு. சன்னியாசியா போயிட்டு குடும்ப நிறைவுகளோ இல்லை இந்த மாதிரியான சரீர விவகாரங்களோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை மாதிரி போயிட்டா அத்தனையும் வியர்த்தம். ஒரு கால் கிரகஸ்தனா குடும்பஸ்தனா இருக்கான் ராஜா, எல்லா அல்லலும் உண்டு இவனுக்கு. ஆனா இவன் எப்பேற்பட்டவனாக்க வைராக்கிய பாக்ய ரசிகா அபவ பக்தி நிஷ்டா, வைராக்கியம் உடையவனாக இருக்கான். பேர்பட்ட வைராக்கியம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படி வந்துருமா, அப்படி சுலபமா வந்துருமா வைராக்கியம்னா? அதெல்லாம் வராது, அவ்வளவு சுலபம் கிடையாது வைராக்கியம். வைராக்கியம் அவ்வளவு சுலபம் கிடையாது. எதனால இவனுக்கு வந்ததுனா அதுக்கு அடிப்படை அவன் சேர்ந்ததான சங்கம், உயர்ந்ததான மகாத்மாக்களுடையதான சங்கம் கிடைச்சதுனால, சாதுக்களுடையதான சங்கம் கிடைச்சதுனால அவனுக்கு என்ன ஆச்சுனா சத் சங்கம். சத் சங்காத்து பவனிஸ்பிருஹா குருமுகாத்து ஸ்ரீசம் பிரபத்ய ஆத்மவானு பிராரப்தம் பரிபுஜ்ய கர்ம சகலம் பிரக்ஷீண கர்மாந்தரஹா அப்படின்னு படிப்படியா காட்டுறார் சுவாமி நடாதூர் அம்மாள். அப்பேற்பட்டதான முதல்ல எதிரான சத் சங்காத்து பவனிஸ்பிருஹா, சத் சங்கம் முதல்ல கிடைக்கணும் இல்லையா? இவனுக்கு கிடைச்சது பூரா சத் சங்கம். அப்படி சத்சங்கத்தில் பழகி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அதை எடுத்து வர்ணிக்கிறார். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திருசௌ தத்பிருத்ய காத்ர ஸ்பர்சே அங்கசங்கமம் கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யா ரசனாம் ததர்ப்பிதே பாதௌ ஹரே க்ஷேத்ரபதானுசர்ப்பணே சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யே ந து காமகாம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹ சவை மனः கிருஷ்ண பதாரவிந்தயோ. தன்னுடையதான மனசு எங்க இருக்கிறான அம்பரீஷனுடையதான மனசு கிருஷ்ணனுடையதான திருவடி தாமரைகள்லேயே நிலை பெற்று. அடிப்படை மனசு தானே, சர்வேந்திரியானாம் மனையேவ பிரதானம் அப்படிங்கிறார். மனசு தானே பிரதானமானது. புலன்கள் அத்தனையும் வச்சு கட்டி ஆளக்கூடியது மனசு. யார் ஒருவன் மனசை அடக்கிவிட்டாரோ மற்ற எல்லா புலன்களும் அடங்கிடும். எல்லா புலன்களையும் அடக்கினாலும் மனசு அடங்கலையானா பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கச்சு எல்லாத்துக்கும். அதனால தான் யோகா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு பதஞ்சலி காட்டுறான். யோகம்னா என்ன அர்த்தம்னா மனசனுடையதான அலைவுகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதானே யோகம். அப்படி இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதா ரொம்ப கஷ்டம். ஆனாலப்பட்ட மகா யோகீஸ்வரனா இருக்கக்கூடியதான அர்ஜுனனே கண்ணனை பார்த்து சொல்றான், சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். புயல் காத்து அடிக்கும் பொழுது அந்த காத்தை போய் நிறுத்துறேன்னு எவனாவது நிறுத்த முடியுமா? அத மாதிரி இருக்கு இந்த மனசனுடையதான அலைவுகளை நிறுத்துறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். பரமயோகீஸ்வரன் சொர்க்கத்துல போய் 5 வருஷ காலம் வாழ்ந்துட்டு வந்தவன் சரீரத்தோட. அப்பேற்பட்டதான யோகீஸ்வரனான தபஸ்வியா இருக்கக்கூடியதான அர்ஜுனன் சொல்றான் மனசை அடக்கிறது கஷ்டமா இருக்கேன்னா அப்போ எவ்வளவு சிரமங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மனசு இப்ப இவனுக்கு என்ன எடுத்துறான்னா அம்பரீஷனுக்கு இவன் கஷ்டப்பட்டு மனசு அங்க செலுத்தல, அது தானா போய் ஒட்டின்னு இருக்கு. அந்த இடத்த விட்டு வெளில வரமாட்டேன்னு போய் ஒட்டின்னு இருக்கு. அதனால என்னாச்சு நசவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. மனசு அங்க போய் ஒட்டின்றதுக்கான காரணம் அவனுடைய வாக்கு நிறைய பகவத் குணங்கள், பகவன் நாமங்கள் அப்படியே மலிஞ்சு இருக்கிறதுனால மனசு தானா ஒன்றி போயிடுது பகவான் இடத்துல. மனசு ஒன்றினதுனால வாக்குல நாமம் வருது, பகவத் குணங்கள் வருது. பகவத் குணங்கள் வாக்குல வரதுனால மனசு தானா லயமாறுது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு கொண்டு ரெண்டும் பிரதானமான ரெண்டும் அங்கே பகவான் இடத்துல போயிடுது. அப்போ அப்புறமா என்ன ஆச்சுடான்னா
ஹரவு கரவு ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஒரு புலன்களையும் கர்மேந்திரியமா இருக்கட்டும் ஞானேந்திரியமா இருக்கட்டும் எல்லாம் பகவத் அர்ப்பணம். அதை விட பாகவதாளுக்கு அர்ப்பணம். இப்படி பண்றான். பகவானுடையதான ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு கோவிலெல்லாம் சுத்தம் பண்றது. இவர் ராஜாவாச்சே, எத்தானா வேறு வேலைக்காரர்கள் இருப்பா, அத்தனை பேரையும் வச்சுன்னு வேலை வாங்கலாமே. ஆனா இவன் என்ன பண்றான்னா, யாரையும் வேலைக்கு இருக்கா, எல்லாரும் பண்றதுக்கு தயாரா இருக்கான்னு இருந்த போதிலும் தானே தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறான். தானே தொடப்பத்தை எடுத்து கோவிலை பூரா பெருக்கிறான். குப்பையெல்லாம் வாரி கொண்டு போய் இடக்கு போட வேண்டிய இடத்துல போடுறான். தானே பெருக்கி அலம்பறான். வாசல் தெளிச்சு கோலம் போடுறான். தானே பாத்திரங்கள் எல்லாம் புளிக்காப்பு போட்டு தேய்க்கிறான். எல்லா காரியங்களையும் இவனே முன்னிந்து பண்றான். யதா ராஜா ததா பிரஜா. ராஜாவே எப்படி இருக்கானா அப்ப பிரஜைகள்லாம் எப்படி இருப்பா, எவ்வளவு ஸ்ரத்தாளுக்களா இருப்பா. தன்னுடைய தன்னை செவிகள் எல்லாத்தையும் பகவத் குணங்களை கேட்கறதுக்கே உபயோகப்படுத்துறான். கண்ணு பூரா பகவானையும் பகவான் அப்படிதான திருநாமங்களை சொல்லக்கூடியதான பாகவதாலையுமே பார்க்கிறான். முகுந்த லிங்காலய தரிசனே திருசௌ தத் பிருத்திய காத்திர ஸ்பர்சே அங்க சங்கமம். இந்த தோல் எதுக்கு இவ்வளோ பெரியதான தோல் இருக்கே, இது என்ன பண்றான் அப்படின்னா அதெல்லாம் பாகவதால போய் சேர்த்து கட்டிப்பான். சேர்த்து கட்டின்ட்டா அவளுடைய தானே, அவளும் வாய் நிறைய நாமன்னு சொல்றா இல்லையா, அவளை சேர்த்து கட்டிக்கிறதே இந்த தோலுக்கு லாபம். அந்த சரீரத்துக்கு பூரத்துக்குமே ஒரு லாபம். இவ்வளோ பெரிய பூஷணிக்காய் வாட்டம் மண்டை இருக்கேன், இந்த மண்டையை வச்சுன்னு என்ன பண்ணுறதுனா போய் பாகவதாளுடையோ ஆச்சாரியனுடையவோ பகவானுடையவோ திருவடிகளில் போய் போடு. இல்லைன்னா திருஷ்டி சுற்றி குப்பையில் போட வேண்டியதுதான் இந்த மண்டை. அப்படி இருக்கக்கூடியதான மண்டையை உபயோகமாக்கணும், சார்த்தமாக்கணும்னா அதை கொண்டு போய் ஆச்சாரியனுடையவோ பகவானுடையவோ திருவடிகளில் வை, சேவி. அதுக்கு தான் அந்த தலையை கொடுத்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால அப்படி சேவிச்சுட்டும் இந்த மூக்கு இருக்க கண்ட வாசனைகளையும் முகந்துண்டு இது நல்லா இருக்கு இது நன்னா இல்லைன்னு உட்காந்து வாசனையை பிடிச்சுட்டு இருக்கிறதான மூக்குக்கு எந்த வாசனையை பழக்கப்படுத்தணும்னா நான் பகவானுக்கு அர்ப்பிச்சதான ஸ்ரீமத் துளசியா ரசனம் ததர்ப்பிதே கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே. கோவிலில் போனால் துளசி புஷ்பம் எல்லாம் கொடுப்பா பெருமாட்டே. இப்படி கொடுத்தாளான்னா வாங்கிய உடனே கப்புன்னு துளசியை வாயில போட்டு புஷ்பத்தை தள்ள சூட்டிக்கிறதுக்காக கொடுக்கல, வாங்கினதும் அதை எடுத்து முகரணும். ரெண்டு கையை விரித்து பிரசாதங்களை புஷ்பம் துளசியெல்லாம் வாங்கி கண்களில் ஒத்தி கொண்டு முகர்ந்து பார்க்கணும். அது முகர்ந்தமான அந்த துளசியினுடையதான ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசி மூர்தன் நமாதோக்ஷஜம். குலசேகர ராஜா காட்டுறா. அந்த பகவானுக்கு அர்ப்பிச்சதான அந்த துளசியை முகர்ந்தோமானா அது சாத்வீகமான கந்தம் வாசனை உடையது துளசி. அதை முகர்ந்தோம்னாலே நம்ம மனசுல சித்த சுத்தி ஏற்பட்டு சாத்வீக குணம் மேலிடும். அப்படி இருக்கிறனால அந்த துளசியோ புஷ்பங்களோ பகவானுக்கு அர்ப்பிச்சதான புஷ்பங்களோ அதெல்லாம் கொடுத்தா முகர்ந்து பார்த்துட்டு ஸ்ரீமத் துளசியா ரசனம் ததர்ப்பித்தே அந்த துளசியத்துக்கு வாயில போட்டுட்டு அதை சுவைப்பார். நாக்கு கேட்கறது இல்லையா, ஹே ஜிஹ்வே ரசசாரஜ்ஞே சர்வதா மதுரப்பிரியே அப்படின்னு சொல்லும்படிக்கு எப்போ பார்த்தாலும் இனிமையான சுவையை எதிர்பார்க்கக்கூடியதான இந்த நாக்குக்கு எந்த சுவையை பழக்கப்படுத்தணும்னா துளசியினுடையதான சுவையை பழக்கப்படுத்த. தன்னுடைய சரணங்கள் கால்களெல்லாம் எடுத்துட்டோம்னா தீர்த்த யாத்திரை பகவானுடைய கோவிலுக்கு இங்கே அங்கே நான் போயிட்டு சேவிக்கிறது இருக்கே அது சிரோ ரிஷிகேச பதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யே நது காமகாமியா. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் வழுவக்கூடியதான அடிமைன்னு ஒன்று இருக்கு, வழுவிலா அடிமைன்னு ஒன்று இருக்கு. அடிமைனா கைங்கரியம், பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடியதான தொண்டுகள் இருக்கே கைங்கரியம், அதுக்கு தான் வழுவில அடிமைங்கிறது பெயர். அதில் வழுவக்கூடியதான அடிமை எது, வழுவில்லாத அடிமை எது அப்படின்னா இந்த இது பண்ணால் எனக்கு பிடிக்கும், இதை பண்ணால் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்ணக்கூடியதெல்லாம் வழுவக்கூடியதான அடிமை. பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது வழுவிலா அடிமை. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒருக்கா இப்போ இந்த மாதிரி தேசங்களில் இருந்தால் பண்ணுவேன், இதை மாதிரி காலத்தில் நான் கைங்கரியம் பண்ணுவேன், இதை மாதிரியான கைங்கரியங்கள்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் இந்த காலத்தில் நான் பண்ண மாட்டேன். அதை மாதிரியான எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த தேசத்துலையும் எந்த காலத்திலையும் எந்த விதமான கைங்கரியமாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சபதஷ்டதே. பகவான் பள்ளி கொண்டு இருந்தாலும் முழிச்சுட்டு இருந்தாலும் அப்படி எந்த அவஸ்தையில் பகவான் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளுக்கும் தேவையான ஆத்தான கைங்கரியங்களும் கிரிசானுஷு ரம்சியத்தே. அவன் மலையில தான் இருக்கட்டும், காட்டில் தான் இருக்கட்டும், நாட்டில் தான் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நான் அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுவேன்னாரே சுவாமி லக்ஷ்மணா சுவாமி. அதை மாதிரி லக்ஷ்மணா இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணர் சொன்னதுபடி பண்ணக்கூடியதுக்கு தான் வழுவிலா அடிமை. அதை மாதிரி இருக்கானா அம்பரீஷன். காமஞ்சதாஸ்யே
ஆசைபூர்வம் எதில் இருக்கிற பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ந தூ காம காம்யா, உலக விஷயத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஆசைகளும் இல்லை, எல்லா விஷயங்களும் பகவானுக்கு எது உகக்குமோ அதை மாதிரி கைங்கரியம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கக்கூடியதான இப்பேற்பட்டதான அம்பரீஷன் மகாராஜா, மகாத்மான மகாத்மா தான். இவனுடையதான பக்திக்கு மெச்சு பகவானே பிரத்யட்சமாயிட்டார் ரங்கநாதர். எல்லாரும் பூஜை பண்ணுவார், ரங்கநாதர் பிரத்யட்சமாவார்னு சொல்ல முடியாது. ராஜாக்கள்லேயே கூட சில பேருக்கு, யாரோ சில பேருக்கு பகவான் பிரத்யட்சமாவா, எல்லாருக்கும் அச்சாரூபமாகவே இருக்கான் பகவான். இந்த அம்பரீஷனுடையதான பக்தியை கண்டு பகவானே பிரத்யட்சமாகி உனக்கு நான் என்ன வரம் கொடுக்கணும்னு கேட்டான். நம்பெருமான் இப்படி தானே இருக்கார், அபயகரஸ்தோடு தானே இருக்கார். உனக்கு என்ன வரம் வேணும் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தான். எனக்கு என்ன வேணும், எனக்கு இருக்கிற பக்தி இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு கேட்டுட்டான். பக்தியை முகு பிரபகதாம் நானே, அது மாதிரி மேலே மேலே பக்தி வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டதும் பகவானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்ததுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்காம போக முடியாது. அதனால என்ன பண்ணார்னா, தான் கையில் இருக்கிற தான சக்கரத்தாழ்வா இருக்கார் இல்லையா, சுதர்சன சக்கரம், அதை எடுத்து கையில் கொடுக்குறேன். உடனே இவன் சொன்னா, ஐயோ இது தாங்கிறதுக்கெல்லாம் எனக்கு சக்தி கிடையாது, தகுதியும் கிடையாது, எனக்கு வேண்டாம் பிரபு அப்படின்னா. இல்லைப்பா நான் கொடுக்க தான் கொடுப்பேன், நீ வாங்கிட்டு தான் ஆகணும். இல்லை இல்லை நீரே வச்சுக்கோ, எனக்கு அது உகந்தது இல்லை. பகவான் உடனே என்ன பண்ணா, சரி ஆயுதமாக உன் கையில் வச்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையானா இந்த சால கிராமம், சுதர்சன சால கிராமமாக கொடுக்குறேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய சுதர்சன சால கிராமத்தை கையில் கொடுக்க, சக்கரத்தாழ்வார் இப்போ சால கிராம மூர்த்தியாகி வந்துட்டார். நித்திய பூஜை பண்ணு அப்படின்னு பகவான் கொடுத்தாரோ இல்லையோ, அந்த பகவானை வச்சு சுதர்சன சால கிராமத்துக்கும் எம்பெருமானுக்கும் நித்தியம் பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனமும் அழகாக பண்ணுறான், கைங்கரியங்களையும் விடாமல் பண்ணிண்டு எல்லாத்தையும் கவனிச்சுண்டு இருக்கக்கூடியதானவன். பொதுவாகவே ராஜா அப்படின்னு இருந்தால் காலத்தில் கல்யாணம் ஆகணும், யாருக்காக இருந்தாலுமே காலத்தில் கல்யாணம் ஆகணும். அதில் ராஜா அப்படிங்கிறச்சு அந்த ராஜ பரம்பரை வரணுமே. இவனுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை, பிரம்மச்சாரியாக தான் இருக்கா அம்பரீஷன். அப்படியே இருந்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு நாள் ராஜா பொதுவாக நகர சோதனை அப்படிங்கிறது போகிறது வழக்கம். ராத்திரி வேலையில் மாறுவேஷம் போட்டுட்டு யாரோ ஒரு நாட்டுப்புறத்தானாட்டம் போவான், ஊர் தெரு தெருவாக போய் யார் யார் என்னென்ன பேசிக்கிறா, தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி என்னென்ன பேசிக்கிறாங்கிறத ராஜா தெரிஞ்சுக்கணும், ஒட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ராஜ தர்மம். இது ஒட்டு கேட்கறதுனால ராஜாவுக்கு குற்றம் கிடையாது, ராஜாவுக்கு தெரிஞ்சுக்கணும். தேவையான விஷயமா இருந்தால் ராஜ்யத்தை பற்றி ஏதாவது பேச்சுன்னா அதுக்கு கரிச்சுப்பான். வேற ஏதோ பேச்சா இருக்கிறோன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பான், காது ஓட்டைக்கு நேரம் காது ஓட்டைன்னு விட்டு போயிட்டே இருப்பான். அப்படிதான் ராஜாக்கள் இருப்பா. ஒற்றர்கள் மூலமாக கேட்கறது தனி, தானே நேராக போய் சோதனைக்கு நகர சோதனைக்குன்னு போவா. அப்படிங்கிறது மாதிரி இந்த அம்பரீஷனும் போனான். ஒரு நாள் போயிருக்கிற சமயமாக அங்கே ஏதோ ஒரு கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கக்கூடியவாழ்லாரும் இருக்கக்கூடியதான குடிசை வீடுகள்லாம் பல இருக்குது. அங்கே யாரோ இருக்கா, யாரும் தெரியல. இவன் வெளி வழியாக அப்படி வாசலை நின்று போய் கேட்குறா. பார்த்தா ராத்திரி 11:30 மணி இருக்கும். இப்போ பொழுது உள்ளுக்குள்ளேருந்து பேசிக்கிற சத்தம் கேட்கறது. ஏன் இப்படி பேசாதரி, தாயில்லா பொண்ணா இருக்கிறச்சே உன செல்லம் கொடுத்து வளர்த்தேன், இப்படி பேசுறியே, யாருக்காவது காதில் விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? யாரோ ஒரு ஆம்பளையினுடைய தான குரல் கேட்கறது. ஏன் பாரு என்னப்பா தப்பா பேசிட்டேன், சின்ன பொண்ணு யாரோ பேசுறா. ராஜா யார் இது, என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம் தெரியல. ராஜா காதில் விழுந்துதானா உன்னை சிரச்சேதம் பண்ணி விடுவான், ஜாக்கிரத, விரலுக்கேத்த வீக்கம் அதை மாதிரி இருக்கணும், ஜாக்கிரத அப்படிங்கிறான் அப்பா. இது கொஞ்ச நாள் பேச்சு நடந்துட்டே இருந்தது. பேசாம இரு, பகல்ல பேசினாலே அக்கம் பக்கத்தில் காது கேட்கும், ராத்திரி வேலை யார் கேட்பாளோ என்ன நடக்குமோ தெரியாது, வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை நீ பேசாம இரு அப்படின்னு கத்துறான். அடக்கிவிட்டான். அந்த பொண்ணும் பேசாமல் இருந்துட்டா. கொஞ்ச நாளைக்கு சத்தமே இல்லை, பேச்சே இல்லை. ராஜா கிளம்பி வந்துட்டான். மறுநாள் காத்தால சபையில் வேலையாட்களை காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டு குறிப்பிட்ட விலாசத்தில் போய் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா பொண்ணு 2 பேர் பேசின்னு இருந்தார். எதுக்கு அவள் 2 பேர் கூட்டிட்டு வா, அந்த விலாசத்தில் அப்பா பொண்ணு இருக்கா, கூட்டிட்டு வா அப்படின்ட்டான். அவள் பேசின்றதை வச்சுட்டே அவள் உறவு என்னென்னு புரிஞ்சு விட்டதுனால போய் அழிச்சுன்னு வாங்கின உடனே அழிச்சுன்னு வந்துட்டான். அவ்வளோதான் கத்துறான் அவன் அப்பங்கார. சொன்னேனே கேட்டியா, ஐயோ ராஜா காதில் போய் விழுந்துருத்து, இன்னைக்கு மாட்டினோம், தலையை எடுக்க போகிறானோ, கண்ணை பிடுக்க போகிறானோ, என்ன நடக்க போகிறதோ, ஜெயிலில் போட போகிறானோ, தேவையா இது உனக்கு, திருவலாம் கத்தினே வரான். நல்ல தேஜஸ்வியாக இருக்கான். அப்பனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் 2 பேரும் நல்ல தேஜஸ்விகளாக இருக்கா. ஆனால் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கா. யாருன்னு தெரில. நேராக அரசபைக்கு வந்தா. உடனே ராஜா கம்பீரமாக உட்காந்துருக்கான். அம்பரீஷன் தலையை ஆட்டினான், வாங்கோ அப்படின்னு தலையை ஆட்டுறான். உடனே மகாராஜா கும்பிடுறேன், மன்னிக்கணும், ஏதோ அரியா புள்ள ஏதோ பேசிடுத்து, அரியா பொண்ணு மன்னிக்கணும், தாயில்லா குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும், திரும்ப திரும்ப மன்னிக்கணும். நான் ஒன்றுமே கேட்கல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ மன்னிப்பு கேட்குறேன், என்ன ஆச்சு நேத்திக்கு, என்னமோ உங்கள் வீட்டில் பேசிட்டு இருந்தேளே, அதுக்கு தான் சொல்கிறேன், சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசிடுறது மன்னிக்கணும். அதெல்லாம் இல்லை, விஷயத்த சொல்ல போறியா இல்லையா, நீ சொல்லலைன்னா உனக்கு தண்டனை உண்டுன்னா.
சொல்ல போறியா இல்லையான்னு மிரட்டினானோ இல்லையோ, இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ சின்ன குழந்தை ஏதோ ஆசைப்பட்டு விட்டா, விட்டுருங்க மகாராஜ். என்ன ஆசைப்பட்டா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ராஜா கிட்டி கிட்டி கேட்குறானோ இல்லையோ சொல்லிவிட்டான், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படியா? வேலைக்காரியா இருக்கா அவள் பார்க்கறதுக்கு? ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வேலைக்கார குடும்பம் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. ஆனால் என்னை கண்டு ஆசைப்படுறா. சரி நீ சொல்லு, ஆசைப்படுறியா அப்படின்னு பொண்ணை பார்த்து கேட்டான். ஆமாம், அழுத்தமாக இருக்கா, அவள் ஒன்றும் வேலைக்காரி பொண்ணு மாதிரி இல்லை, இன்னும் கம்பீரமாக இருக்கா. ஆசைப்படுறியா நீ? ஆமாம். உன் பேர் என்ன? ஸ்ரீமதி. அருமை, அருமையான பேர். சரி, நீங்கள் எல்லாரும் என்ன குலம், என்ன கோத்திரம்? அவள் அப்பங்கார அப்போ தான் கொஞ்சம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். நாங்கள் எல்லாரும் க்ஷத்திரிய குடும்பம், நொடிச்சு போயிட்டோம், செல்வம் எதுவும் இல்லை, எல்லாம் சூதாடி போயிடுத்து, ஒன்றும் இல்லை, நொடிச்சு போய் கிடக்கிறோம். ஏதாவது வேலைகள் யாராவது சொன்னால் அதை செஞ்சுட்டு அதில் வர தனத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். இவன் அம்மாவும் இல்லை. அப்படியா? ஏமாற்றி பிடுங்கி விட்டா சொத்தெல்லாம்? அப்படியாப்பா? சரி. அந்த பொண்ணை பார்த்தா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய, எதுக்காக? கல்யாணம் பண்ணிட்டா பெரிய ராணியாக போயிடலாம், இத்தனை செல்வத்துக்கும் ஒரே ராணியாக இருந்துன்னு அத்தனை சாவி கொத்து, கஜானா சாவி கொத்து இடுப்பில் சொருகிக்கலாம், ஆட்சி பண்ணலாங்கிறதுக்காக ஆசைப்படுறியா? எதுக்கு என்னை கண்டு ஆசைப்படுற? இல்லை யானை மேலே ஏறி பவனி வரலான்னு ஆசைப்படுறியா? சிம்மாசனத்தில் பக்கத்தில் உட்காரலான்னு ஆசைப்படுறியா? நிறைய நகைகள் போட்டுக்கணுங்கிறதுக்காக ஆசைப்படுறியா? எதுக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னா, எனக்கு இது எதுலேயுமே நாட்டம் இல்லை. ஒரு இத்தனையும் நான் திறந்து விட்டு நான் காட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் நான் தயார் தான். ஆனால் நான் எதுக்கு உங்களை கண்டு ஆசைப்படுறேன்? நான் பரம வைஷ்ணவராக இருக்கேன், ரங்கநாதர்கிட்ட நித்திய கைங்கரியங்கள்லாம் பண்ணுறேன், பக்திமானாக இருக்கேன், சத்சங்கமாக உங்களோட தானே நாள் பூரா பொழுதுபோக்குகள் இருக்குது, அதை கண்டு விரும்புகிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிட்டா இப்பேற்பட்டதான உயர்ந்த ஒரு பாகவதரோட குடும்பம் பண்ணி சத்சங்கமாக நாளை கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை கண்டு விரும்புகிறேன்னா. அடுத்தது அவள்கிட்ட பேசல, வசிஷ்டரே கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பாருங்க. அடுத்த க்ஷணம் ஏன்னா எதுக்காக ஆசைப்பட்டிருக்காரா? பகவத் விஷயத்துக்கு. அதானே நமக்கு வேணும். முகூர்த்தத்தை குறிங்கோன்னா சிரிச்சுட்டார் வசிஷ்டர். சிரிச்சுட்டார். முகூர்த்தம் பார்த்து குறிக்க கல்யாணம் ஆச்சு. ராஜா, அது சார்வபௌமனுடையதான கல்யாணம்னு சாமான்யமா உலக ராஜாக்கள்லாம் திரண்டிருக்கா. அவா கப்பலா என்னென்னமோ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, மொழி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்திருக்கா, ஓதியிடத்துக்கு வந்திருக்கா, அத்தனையும் கொண்டு வந்திருக்காங்கிறச்சே. அதெல்லாம் பார்க்கணும், அத்தனை பேருக்கு பேட்டி கொடுக்கணுமோ இல்லையோ. கல்யாணத்தில் பண்ண வேண்டியதான சம்ஸ்காரங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் முடிஞ்சுது. கிரியைகள், விவாக கிரியைகள்லாம் முடிஞ்சதோ இல்லையோ. அடுத்த க்ஷணம் அத்தனை ராஜாவுக்கும் பேட்டி கொடுக்கணும் இல்லையா. எல்லாத்தையும் ஒன்றுத்துக்கும் ராஜா போகல. அம்பரீஷன் நேரம் அப்படி தெரியுமா, எங்கே தான் தேடி கண்டுபிடிச்சி வச்சானோ தெரியல, தொடப்பத்தை எடுத்தா, இந்தா ஸ்ரீமதி புடி. அவனுக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் தானே, ராஜாவோட உட்காந்து பழக்கம் இல்லையே, பண்ணி பழக்கம் தானே. உடனே கப்புன்னு கையில் வாங்கிண்டா, வா போலாம். ஜல் 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 ஜல்னு கம்பீரமாக நடந்து போகிறான் ராஜா. பின்னாடியே மின்னல் குடி போல போகிறா இந்த ஸ்ரீமதி. நேரமா எங்கே போனான்னா ரங்கநாதர் சன்னதிக்கு போய் இந்த மண்டபத்தை பூரத்தையும் கூட்டு பெருக்கு பூரத்தையும் உடனே விறுவிறுன்னு எடுத்து தலைப்பை சொருகின்னு விறுவிறுன்னு பெருக்க ஆரம்பித்தாலோ இல்லையோ. அங்கேருந்து முறத்தை கொண்டு வந்தால் அத்தனை குப்பைகளையும் வாரி வாரி போடுறான். பெருமாள் பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து ராஜா போடுறான். ராணியே உட்காந்து தேய்க்கிறா பாத்திரங்கள்லாம். தேய்ச்ச பாத்திரத்தெல்லாம் அலம்பி எடுத்துன்னு போய் ராஜா வைக்கிறான். விளக்குகளெல்லாம் கொண்டு வந்து போட்டால் அத்தனையும் ராணி தேய்ச்சி வைக்கிறா. தேய்ச்சி வச்சதான விளக்கெல்லாம் கொண்டு போய் அதில் அழகாக திரி விளக்கு எண்ணெய்லாம் சேர்த்து ராஜா ரெடி பண்ணால் ராணி வந்து விளக்கேற்றுறா. ராணி புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து ராஜா கொடுத்தான்னா மாலை கட்டி கொடுக்குறா. கட்டின மாலையை ராஜா கொண்டு போய் சாத்துறான். இப்படி தம்பதிகளாக சேர்ந்து இத்தனை நாளாக ஒத்தனா பண்ணிட்டு இருந்தா, இப்போ தம்பதியாக ஆயிடுச்சு. ரெண்டு பேருமா சேர்ந்து ராஜாவும் ராணியுமே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ ஜனங்கள்லாம் எப்படி இருக்கும்? அத்தனை பேரும் மகா சந்தோஷத்தோட பரம பக்திமான்களாக அத்தனை பேரும் இருக்கா. சயே கதா நிகில புவனாதீஸ்வரः நரேந்திர சூடாமணிரம்பரீஷः பாரியயா நிஜ தர்மானுகூலயா விஷ்ணுவிரத பராயணः. அனுகூலமான பாரியை. பத்னினாலே தர்ம பத்னின்னு தான் பேர். ஆத்துக்காரி வெறும்னா பத்னின்னு பேர் கிடையாது, தர்ம பத்னி. ஏன் தர்மத்துக்காக தான் பத்னி, இல்லை எதுக்கு பத்னி? பக்திக்கும் தர்மத்துக்கும் அதுக்கு தானே ஆத்துக்காரி வேணும். அதனால நிஜ தர்ம, வெறும் தர்மானுகூலம் இல்லை, நிஜ தர்மானுகூல இதனால கைங்கரியம். பகவானுக்கும் பாகவதானுக்கும் பண்ணக்கூடியதான கைங்கரியங்கள் இருக்கே, அதுக்கு தான் நிஜமான தர்மம். அதுதான் நிஜ தர்மம். இதெல்லாம் வெறும் தர்மம் தான். இது பிரபத்தி தர்மமாக இருக்கக்கூடியதான பாகவத தர்மமாக இருக்கிறதுனால அதை காட்டுறாங்க. பாரியயா நிஜ தர்மானுகூலயா விஷ்ணு விரத பராயணா சந்தத சம்பூஜித சஜ்ஜனா. நித்தியம் எல்லா பாகவதாலையும் அரண்மனையில் அவள் மாட்டுக்கு சுதந்திரமாக உள்ள வருவா, சுதந்திரமாக போவா,
சத்சங்கமாக பொழுது போகும். ராஜ்ய சபைன்னா இப்படி இருந்தால் நல்லா நடக்குமா? எத்தனை விசாரணைகள் வரும், எத்தனை குற்றங்கள், எத்தனை தண்டனைகள், எத்தனை விசாரணங்கள், எத்தனை ஆலோசனைகள் எவ்வளவு இருக்கணும்னா எதுவுமே தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ராஜா இப்போ ஏற்பட்டதான தர்மாத்மாவாக இருக்கா. ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தானா பக்தி நிறைய நிரம்பி வழியிறது. அப்போ பக்திமான்களாக இருக்கக்கூடியவா நெறிப்படி தானே இருப்பா, எந்த குற்றங்களையும் பண்ண போகிறதில்லை. நாடே சுபிக்ஷமாக இருக்கிறனால எந்த குற்றமும் நடக்கலை, எந்த விசாரணைகளும் தேவையில்லை, எல்லாம் சுபிக்ஷமாக சௌக்கியமாக இருக்கா. நாடே சௌக்கியமாக இருக்கு. இந்த ராஜாவான அம்பரீஷனுக்கு ஒரு நியமத்தோட ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கான். ஏகாதசி தோறும் உபவாசம் இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு துவாதசிக்கு விசேஷமாக ஊருக்கே ததியாராதனை பண்ணுறான். அத்தனை பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போறா. எல்லாருக்கும் துவாதசி பாரணை ராஜாவே பண்ணி வைக்கிறான். இது ஒவ்வொரு துவாதசியும் இப்படிதான் நடக்கிறது. ஒரு சமயம் இந்த ராஜா அம்பரீஷனுக்கு தோணித்து, ஒரு துவாதசியும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த தடவை கொஞ்சம் விசேஷமா தான் பண்ணுவோமே அப்படின்னு தோணித்தான். என்ன பண்ணலாம்னா, இந்த வருஷம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி துவாதசி, இந்த துவாதசியிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் கார்த்திகை சுக்ல துவாதசி பர்யந்தம் ஒரு துவாதசியும் 24 துவாதசி வருது இல்லையா, 24 துவாதசியும் விசேஷமான தான தர்மங்கள் பண்றது அப்படின்னு வச்சுட்டான். பிரதானமாக பிராமணாளுக்கு எல்லாருக்கும் அதிகமான தானங்கள் பண்றதோ, மற்ற யார் வந்தாலும் எல்லாருக்கும் வயிறார அன்னதானம், அதை தவிர்த்து இன்னும் அவளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் கொடுக்கலாமோ எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு ஒரு விரதத்தை வச்சுட்டான். இது விசேஷ விரதம், இவனா ஏறிட்டதே தவிர பண்ணணுங்கிறது இல்லை. அந்த விரதத்தை வச்சுட்டா வரவாளுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ அத்தனை தானங்கள், ரஜத தானம், தில தானம், ஸ்வர்ண தானம், ரத்ன தானம், வஸ்திர தானம், கோதானம், பூதானம் எல்லாம் பண்றான். எத்தனை பேர் வந்தாலும் பண்றான். அது மாதிரி 24 துவாதசிகள் நடந்துன்னு வருது. ஏராளமான கூட்டங்கள், பலவேறு ஜனங்கள்லாம் வந்து அத்தனை பேரும் சாப்பிட்டு போறா. எல்லாரும் பஜனையாவது பஜனை, உற்சவமாவது உற்சவம், ரிஷிகள்லாரும் திரண்டு வரா. அத்தனை பேர் வந்து இன்னைக்கு நான் இந்த தடவை நீனு போட்டி போட்டுன்னு பகவத் குணங்கள், பகவத் விஷயங்கள்லாம் சொல்றா. காது நிறைய கேட்கறதுக்கு, வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு, உறுப்புகள் நிறைய கைங்கரியம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இப்படி ஒரு உற்சவத்தை நடத்திட்டு வரான் அம்பரீஷம். அதில் இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி வரப்போகிறது அப்படிங்கிறச்சு ராஜா நினச்சா, இது வெறும்னு நம்ம அயோத்தியில் வச்சே பண்ணுறதை விட பக்கத்தில் பிருந்தாவனம் அப்படிங்கிறதுக்கு அப்போல்லாம் மதுவனம்னு பெயர். அந்த மதுவனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்ததான புண்ணியமான ஸ்தலம். அங்கே தான் வாமன பெருமாள் தபசு பண்ண இடம். 3 அடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன்றாரே ஆழ்வார். அதை மாதிரி பலி சக்கரவர்த்திட்டேருந்து 3 அடி மண் கேட்டார் இல்லையா, உலகெல்லாம் அளந்து தேவேந்திரனுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் தான் கேட்டது எதுக்குறான, நான் இருந்து நான் தபசு பண்ணணும், இருநிலம் 3 அடி மண், நான் இருந்து தபசு பண்ணுறதுக்காக 3 அடி மண் வேணும்னு கேட்டாரு. அது அப்புறமா என்ன பண்ணார்னா, எல்லா உலகத்தையும் அளந்துன்னு இந்திரனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பலி சக்கரவர்த்திக்கு பாதாள லோகத்தில் இடத்த கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணார்னா, இந்த பிருந்தாவனத்தை யமுனா நதி கரையில் தன்னுடையதான திருவடியால் அளந்த 3 அடி மண்ணை எடுத்து அந்த அளந்த மண்ணில் தான் உட்காண்டு கடுமையான தபசு பண்ணார். அதனால கிருதயுகத்தில் பகவத் சாநித்தியம் ஏற்பட்டதான க்ஷேத்திரம் பிருந்தாவனம். திரேதாயுகத்தில் ராமபிரான் பல தடவை வந்து இங்கே சத்ருகுணன் ஆட்சி பண்ணுறச்சே ராமபிரான் வந்து இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்து திரேதாயுகத்திலையும் பகவத் சாநித்தியம் நிரம்பினது பிருந்தாவனம். துவாபர யுகத்தில் எடுத்துட்டோம்னா பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்து விளையாடி எல்லா லீலைகளும் பண்ணது பிருந்தாவனம். கலியுகத்தில் எடுத்துட்டோம்னா அர்ச்சாவதாரமாக தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு கோவில் தான். அதுக்கு மேலே அந்த பகவானை மனசில் வச்சுண்டு கொண்டாடக்கூடியதான பாகவதர்கள் எல்லாரும் கூடி கோலாகலமாய் பக்தி பண்ணி பஜனை பண்ணக்கூடியதான ஒரு திவ்ய தேசம். பாகவதாளால பகவத் சாநித்தியம் கலியுகத்தில். இப்படி 4 யுகங்கள்லையுமே பகவத் சாநித்தியம் பூர்ணமாக இருக்கக்கூடியது பிருந்தாவனமாக இருக்கிறதுனால இந்த வைபவங்கள்லாம் கேள்விப்பட்டதான அம்பரீஷன் அங்கே போய் விரதத்தினுடையதான பூர்த்தி உத்தியாபனம் பிரதோத்தியாபனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நேராக கிளம்பி வரான். காளிந்தி ஜலகல்லோல கோலாஹல துவனி சஞ்சாத குதூஹல மயூர பிருந்த நர்த்தனானந்த பர கோகில பிருந்த கலரவசம் பன்னமந்த மாருத சம்பாதித மல்லி மந்தார சம்பகா சோகாதி குசும பரிமளானந்தித பதிக ஜனகி சங்கீர்த்தித கிருஷ்ண சரித்திரம் பிருந்தாவனம் சம்பிராப்ய பரிபூர்ணமானசः பரம பாகவதைஹி சஹ யதா விதி துவாதசி விரதம் கர்த்துமாரபத. பிருந்தாவனம் பேர்பட்டதான வனம். பலவிதமான பறவைகள்லாம்
பலவிதமான துவனிகள் கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்றது. அதனுடையதான பாஷையில் பறவைகள்லாம் கூட பஜனை பண்ணுறது, பகவான் நாமங்களை சொல்கிறது. சில பறவைகள்லாம் கீச்சு 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 கீச்சுன்னு கத்துறது, அதுகள்லாம் கிச்சு கிச்சுன்னு பகவானுடைய கிருஷ்ணன்கிற நாமத்தை இப்படி அப்படின்னு உடச்சி கிச்சு கிச்சுன்னு அதுகளுடைய பாஷையில் நாமம் சொல்கிறது. அங்கே இருக்கக்கூடியதான வண்டுகள்லாம் கூட ஹரி ஹரின்னு ரீங்காரம் பண்ணாமல் ஹரின்னு ஹரிநாமம் சொல்கிறது. மயில்கள்லாம் பிரியா பிரியான்னு பிரியா நாமத்தை சொல்கிறது. கிருஷ்ணானுடையதான நாமங்கள்லாம் குயில்கள்லாம் குஹூ குஹூன்னு கூப்பிட்றது. பகவானுடையதான அந்த நாமங்களை சொல்லி ஆடி பாடி. இது 2 பிருந்தாவனம் இருக்கு. ஒன்று வடமதுரையில் ஒரு பிருந்தாவனம் இருக்கு. அந்த பிருந்தாவனத்துல இப்படிதான். தெற்கு பக்கம் எடுத்துட்டோமானா இங்கே மதுரை இருக்கு. திருச்சி தாண்டி அழகர் கோவில் கிட்ட அங்கே இருக்கக்கூடியதான மதுரை இருக்கு. அதை ஒட்டி இருக்கக்கூடியதே அங்கேயே 12 வனங்கள் இருக்கு. 12 வனங்கள். பிருந்தாவனம் எப்படியோ அதே மாதிரி இங்கே இருக்கு. அத்தனை க்ஷேத்திரங்களும் இங்கே இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த பிருந்தாவனத்தை எடுத்துட்டாலும் இங்கே கோவர்தன மலை எதிரான அழகர் மலை தான் கோவர்தனம். அந்த மலையில் இருக்கக்கூடியதான விலங்குகள்லாம் எப்படி சாயங்காலத்தில் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம்னு ஒரு சமயங்கள்லையும் பஜனைகள் பண்ணிட்டு இருக்குங்கிறத சுவாமி கூரத்தாழ்வான் சுந்தரமோகஸ்தவத்தில் காட்டுறார். பிருங்கி காயதி ஹம்சதாள நிபிருதாம் தத்புஷ்ணதி கோகிலாபி உத்காயத்யத வல்லி தல்லஜமுகாதஸ்ரம் மதுஸ்யந்ததே நிஷ்பந்தஸ்திமிதாஹ குரங்கததய ஷீதம் ஷிலாசைகதம் சாயான்ஹே கில யத்ர சுந்தரபுஜஹ தஸ்மின் வனக்ஷ்மாதரே பிருங்கி காயதி. வண்டுகள்லாம் ஸ்வரம் போடுறா. வண்டு பாகவதா எல்லாரும் ஸ்ருதி போடுறா. ஹம்சங்களாக இருக்கக்கூடியவா எல்லாரும் நடக்கிறதே தாளமாக இருக்குது. அதுகள்லாம் திருவடிகளால் தாளம் போடுறது. அதுக்கு கூட கூட குயில்கள்லாம் குஹூ குஹூன்னு பஜனை பண்ணுறது பஞ்சமஸ்வரத்தில். இந்த பஜனையெல்லாம் கேட்டதும் அங்கே இருக்கக்கூடியதான மயில்கள்லாம் தோகையை விரித்து நர்த்தனம் ஆடுறது. இந்த பஜனையெல்லாம் கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டதான அங்கே இருக்கக்கூடியதான கொடிகளில் பூத்திருக்கக்கூடியதான புஷ்பங்கள்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறது. என்னமான ஒரு பஜனை. சாயான் ஹே கில. சாயங்காலத்தில் இப்படி ஒரு பஜனை நடக்கிறதே இந்த அழகர் மலையில் அப்படின்னு சுவாமி கூரத்தாழ்வான் வர்ணிக்கிறாரே. அப்படி விலங்குகள் கூட பசுபக்ஷிகள் கூட பக்தி பண்ணிட்டு பரம பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடியதுதான் பிருந்தாவனத்துக்கு லட்சணம். பிருந்தாவனம்னு பேர் வச்சுட்டா அது பிருந்தாவனம் ஆயிடாது. பிருந்தாவனம்னா அந்த லட்சணங்கள் அங்கே நிரம்பி இருக்கணும். அப்பேற்பட்டதான பிருந்தாவனம் அப்படிங்கிறச்சு அந்த வட இந்தியாவில் இருக்கிற பிருந்தாவனத்துக்கு அம்பரீஷன் வந்து சேர்ந்தான். எல்லா ஊரே தரண்டு வருது. ஊரில் ஒருத்தர் இல்லை. வழியெல்லாம் ஒரே பஜனை. ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே जय जय गोविंद जय हरि गोविंद जय जय गोविंद जय हरि गोविंद எல்லா பாகவதாரோட சேர்ந்துட்டு ஆடுறதும் பாடுறதுமா இப்படி பஜனை பண்ணிட்டே அம்பரீஷன் பிருந்தாவனம் வந்து சேர்ந்து தசமி அன்னைக்கு சாயங்காலம் யதோக்தமாக ஸ்நானங்கள்லாம் பண்ணி சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு ராத்திரியெல்லாம் விடிய விடிய பஜனை அகண்ட பஜனை. கார்த்தால வேளையில் ஸ்நானங்கள்லாம் புனஸ்நானம் பண்ணி எல்லாரும் பண்ண வேண்டியதான அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு சுதர்சன சால கிராமம். அந்த பெருமாளை இளப்பண்ணு வர முடியாது. அதனால் அங்கே நித்திய பூஜையில் பெருமாள் எழுதியிருக்கார். அங்கே நித்திய பூஜைகள்லாம் நடக்கிறது. ராஜா இருக்கிறச்சே ராஜா பூஜை பண்ணுவான். இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக அர்ச்சகால் இருக்கா, அவள் பூஜை பண்ணுவான். ராஜா எங்கேயாவது போகணுமானா அதெல்லாம் அவள் கவனிச்சிக்கிறவா இருக்கச்சே. சக்கரத்தாழ்வார் தான் கையில் இளப்பண்ணின்னு வந்திருந்தான் ராஜா அம்பரீஷன். இங்கே வந்த இடத்துல சக்கர ராஜாவுக்கே விசேஷமான திருமஞ்சனங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி மேலே பலவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா என்ன சொல்லணும் புண்ணியமான வேதாதி பாராயணங்கள்லாம் பண்ணி மத்தியான வேலைகளில் அகண்டமாக பஜனைகள், சாயங்கால வேளையில் உபன்யாசங்கள், ராத்திரியெல்லாம் விடிய விடிய பஜனை. அந்த பஜனையில் அது ஒரு தனி ஆனந்தம்னா
1000 தான் இருக்கட்டுமே, குணகுணான்னு இருக்கிற காரியங்கள்லாம் பண்ணி கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணா கூட பஜனை பண்ணுறச்சே வர ஒரு ஆனந்தம் தான். அதை அனுபவிச்சவளுக்கு தான் புரியும். அனுபவிக்காம விரட்டத்தனமாக பேசிட்டு இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். அனுபவிச்சாச்சுன்னா அதை விட முடியாது. அப்படி இருக்கச்சே அந்த பஜனையை பண்ணி ராத்திரியெல்லாம் விடிய விடிய பஜனை, மறுநாள் கார்த்தால துவாதசியாச்சே, திருப்பியும் பேராச்சரணை சாப்பிடலாங்கிற புத்தி இல்லை. அடுத்தது பெருமாளுக்கு சக்கரராஜனுக்கு சாலக்கிராமத்துக்கு திருவாராதனம் பண்ணலாமே அப்படிங்கிற ஆசையோடு வந்து சுப்பிரபாதத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாம் பண்ணி வந்திருக்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் பாரணை பண்ணி வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பண்ண வேண்டியதான தானங்கள்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் ஆயிடுத்து. இன்னும் செத்த நாழி தான் இருக்குது துவாதசி. அதனால அதுக்குள்ளே போய் பாரணை ராஜாவும் ராணியும் சாப்பிடணுமே, பாரணை பண்ணணுமே. அதுக்காக ராஜா அப்படி கிளம்பலான்னு அப்படி திரும்பலாம். தஸ்ய தர்ஹதி திசாட்சாத் துர்வாசா பகவான் அபூத். துர்வாசர் வந்துட்டார். அவருக்கு எங்கேருந்தா மூக்கில் வைக்கிறதோ ஓடி வந்துட்டார். அங்கே வந்ததான அந்த துர்வாசர் சடக் சடக்குன்னு கால்களில் அவர் நடந்தாலே அப்படிதான் ஒரு ருத்ராம்சம். ஆகினால அதுக்கேற்றதான அந்த வேகத்தோடு தான் வருவார். சடக் சடக்குன்னு சப்தங்கள் கொடுத்துட்டு வந்தாரோ இல்லையோ, சத்தநேகத்தை இப்படி திரும்பி பார்த்தா துர்வாசம் கண்டவா எல்லாரும் கதி கலங்கி போயிடுவா, அரண்டு போயிடுவா. ஆனால் அம்பரீஷன் பயப்படலையா. இந்த துர்வாசரை கண்டு இவர் சாப்பிட்றத பார்த்து அரண்டு போய் ஐயோ சாப்பாடு போட முடியலேன்னு ஒரு சமயம் அன்னபூர்ணேஸ்வரி தவிச்சாலாம். அங்கே அவா ஊரில் ஒரு சமயம் அன்னபூர்ணேஸ்வரி, இதெல்லாம் வந்து புராணத்தில் வர சரித்திரங்கள். அன்னபூர்ணேஸ்வரி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி 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 அவளுக்கு நம்மளை மாதிரி யார் அன்னதானம் பண்ண போறா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தான். அதை பார்த்ததும் இந்த துர்வாசரை பார்த்தார், இது சரிபட்டு வராது, அது ஒரு நிதானம் வேணும் இல்லையா, அதில் போயிடக்கூடாது அந்த எண்ணங்கள்லாம். அதனால பார்த்தார், நேரம் சாபத்துக்கு வந்து உட்காண்டாராம். துர்வாசர் வந்து உட்காண்டாரோ இல்லையோ, துர்வாசனா வரணும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சாதம் போடுறா போடுறா போடுறா. கங்காளமாக சாதம் காலியாண்டே இருக்கு. அத்தனை பதார்த்தங்களும் அன்னபூர்ணேஸ்வரி வடித்து வடித்து போட்டு போட்டு மாளலை. அத்தனையும் சாப்பிட்டுட்டார். இனி அவளால் தயார் பண்ண முடியலங்கிற நிலைமை. இவ்வளோ உண்டு சாதம் இருக்கு, ஒரு கை சாதம் தான் இருக்கு. இது இவருக்கு போட்டால் என்ன அடுத்தது கொண்டு வான்னு கேட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஆச்சு முடிக்க போகிறார் சாதம் கப்புக்கு. அவரா 10,000 பேர் சாப்பாடு சாப்பிடுவார். தபஸ்வி விட்டா 1000 வருஷம் 2000 வருஷம் சாப்பிடாம உட்காந்துருப்பார். கடைசியில் மொத்தமாக மலை மாதிரி நன்ன அப்படி ஒரு அடி பின்னாடி போய் கையை ஊனிண்டாருன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஒரு கங்காளம் சோறு சாப்பிட்டுட்டு அப்படி அப்படின்வார். அப்படியே எங்கே போச்சுன்னு தெரியாது. அடுத்த ரவுண்டு திருப்பி உட்காருவார், திருப்பி சாப்பிடுவார், திருப்பி எழுதுவார் அப்படின்வார். இப்படியே அவர் மாட்டுக்கு போயிட்டே இருக்கு. 10,000 கங்காளத்தை சாப்பிட்டுருவார். அப்போ ஏற்பட்டதான் இந்த மகரிஷி சாப்பாடு போட முடியலன்னு சொல்லி அந்த அன்னபூர்ணேஸ்வரி நாராயணான்னு கூப்பிட்டாலாம். அவளுக்கு ஏற்பட்டதான எண்ணங்கள்லாம் சமனமாகி நாராயணானா என்ன பண்ணுவேன் என்னை காப்பாத்துனா பட்டு பிந்து மாதவர் வந்தார். வந்த உடனே பிந்து மாதவர், என்னம்மா ரொம்ப வயிறு பசிக்கிறது, இலை போடு. வந்த பிரச்சனை இன்னும் 2 மடங்கா போயிடுது. ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிடதான் உட்காந்து படுத்திட்டு இருக்கேன், சாப்பாடு போட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். இதை நான் கூட இப்படி வந்து உட்காண்டாரு. நேரமாக இலையை எடுத்து போட்டுன்னு உட்காந்துட்டார் பெருமாள் பந்தியில் உட்காடுற மாதிரி. அடடா என்ன பண்ணுறதுன்னு கையை உதறி இருக்கிற சாத்தை கொண்டு வந்து அப்படி சாதிச்சா பாவம். உடனே என்ன இருக்குது, மோர் இருக்கா, என்ன இருக்குன்னு ஏதோ இருந்தது கொண்டு வந்து சாதிச்சா. அன்னபூர்ணேஸ்வரி கடை சாப்பிட்டு அவர் கரெக்டாக கடைசி எடுத்து வாயில் போட்டுண்டு அடுத்தது இப்படி குடுன்னு கேட்கணும். கொண்டா அடுத்து சாதம்னு கேட்க வேண்டியவர் துர்வாசன். அந்த சமயத்துக்குள்ள படபடன்னு இருக்கிறத வாயில் போட்டுண்டு உடனே பரிசேஷனம் பண்ணிவிட்டார். பகவான் படக்கிற பரிசேஷனம் பண்ணி எழுந்தாரோ இல்லையோ, பந்தி நியமம். அடுத்தவர்கள் எழுந்துட்டாலும் நம்மளும் சேர்ந்து எழுந்தாகணும். ஒன்றும் பேச முடியாமல் துர்வாசர் எழுந்துக்க அன்னபூர்ணேஸ்வரிக்கு அன்னபூர்ணத்துவம் கிடைச்சிது. பகவான் நிலைநாட்டி கொடுத்தான் பிந்து மாதவன் புராண கஷேத்திரம். அவள் இல்லை, இனிமேல் என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு அவள் வாயால் சொல்லாதபடிக்கு பூர்ணேஸ்வரியை காப்பாற்றினாராம் பிந்து மாதவர். இது புராணத்தில் வர காசி மகாத்மியம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியதான துர்வாசர் உட்காண்டா அன்னபூர்ணேஸ்வரியே ஆடி போயிடுவோம். அப்படி இருக்கிறச்சே இந்த அம்பரீஷன் பயந்து போயிருக்கணுமோ இல்லையா? துளி கூட பயப்படலையா? ஹோபாகியம், சுவாகதம் சுவாகதம் சுஸ்வாகதம், வரணும் முனிவரே, இன்னைக்கு இங்கே துவாதசி பாரணம் ஆசையாக வரவேற்கலாம். வெறுக்கலை, பயப்படலை, மலைக்கலை, ஆசையாக வரவேற்றாலும் இல்லையா? அவசியம்பா, நீங்கள் உங்கள் அரண்மனையில் தான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். நான் போயிட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்துடும். இத்தனை நாழியாக இருக்குது, சூரிய உதயமே ஆயிடுத்து. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது துவாதசி, சூரிய உதயம் ஆயிடுத்து. இவர் இன்னும் அனுஷ்டானம் பண்ணலையா? போய் மணியில் அனுஷ்டானம் பண்ணி, இவர் ரிஷி தானே, இவருக்கு தெரியாதா நியமம்? பரீட்சை
அம்பரீஷனை பற்றி பரீட்சை பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு, போய் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன்னு கிளம்பினார். இன்னைக்கு துவாதசி சீக்கிரம் வரணும் அடியேன் அப்படின்னு விண்ணப்பிச்சுட்டான். ஞாபகம் இருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டார். கிளம்பி போனார் போயே போயிட்டார். ஆளையே காணும். எங்கே போனாரும் தெரியலையேன்னு ராஜா தவிக்க ஆளெல்லாம் விட்டு தேடி பார்க்குறான். பார்த்தா எங்கேயும் அந்த முனிவரை காணோம். என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆச்சு துவாதசி, இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருக்கு, அதுக்கப்புறமா முடிஞ்சிடும். அதுக்குள்ளே பாரணை பண்ணியாகணும். தேடின்னு வந்ததான பிராமணருக்கு சாதம் போடாமல் சாப்பிட்டா அது ஒரு பெரிய பாவம். ரெண்டு தர்மங்கள் ஒரே சமயத்தில் வந்து மோதும் போது தான் தர்ம சங்கடம்னு பேர். தோட்டத்துக்கெல்லாம் தர்ம சங்கடங்கிறோம், இதுதான் தர்ம சங்கடம். 2 தர்மங்கள் எதையும் விட முடியாது. அப்பேற்பட்ட மலைமலையாக 2 தர்மங்கள் வந்து ஒன்றா மோதித்தானா அதுக்கு தான் பேர் தர்ம சங்கடம். வசிஷ்டர்கிட்ட கேட்டால் வசிஷ்டர் சொன்னார், ஒன்றும் கவலை இல்லைப்பா, பெருமாளுக்கு சாலக்கிராம பெருமாளுக்கு தீர்த்தம் அபிஷேகம் பண்ணது இருக்கே, அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோ. நேற்றுலேருந்து நீ தீர்த்தம் கூட சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டாலும் பாலனை பண்ணது தான் கணக்கு. அதே சமயத்தில் வந்ததான அந்த துர்வாசரை விட்டு நீ சாப்பிடாததுனால உனக்கு நீ அவரை விட்டுவிட்டு சாப்பிட்டுட்டாங்கிற பாவமும் வராது அப்படின்னு வசிஷ்டரை சொல்ல, எல்லா பெரியவாளும் அதை ஆமோதிக்க, இத்தனை பேருடையதான ஆமோதத்தினோட அத்தனை பேருடைய அனுமதியோட பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து அச்சுத பிரியதாம்னு சாப்பிட்டா. இங்கேருந்து போனாரே துர்வாசர், யமுனையில் போய் பிராணாயாமம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுறார். என்ன தியானம் பண்ணுறாரா? சிவ தியானம் பண்ணுறாரா இல்லை விஷ்ணுவை தியானம் பண்ணுறாருன்னா 2 தியானமும் இல்லை. அம்பரீஷன் தியானம் பண்ணுறான். அம்பரீஷன் சாப்பிட்டாச்சா, அம்பரீஷன் என்ன பண்ணுறான், அம்பரீஷன் சாப்பிட்டாச்சா, அப்படி உட்காந்து தியானம் பண்ணுற அவருடைய தான ஞான திருஷ்டிக்கு என்ன கிடைச்சதுன்னா அம்பரீஷன் சாப்பிட்டான்னு தெரிஞ்சுது. என்ன சாப்பிட்டான்னு தெரியல. அந்த கோபம் என்னை விட்டுவிட்டு என்னமா இவன் சாப்பிட போச்சு. அந்த கோபத்தை அந்த யமுனையினுடைய மடு அதுலேருந்து அப்படி வெளியில் எழுந்து வரத்துக்குள்ள தண்ணியே வத்தி போச்சான். அவ்வளவு கோபம், அக்னி கொதிக்கிறது, அப்படியே அலையாக பறக்கிறது. கேசங்களில் ஜடைகள்லாம் காற்றுல, கால்களில் பாதுகைகள்லாம் சடக்குன்னு ஒலிக்க நேரம் வந்து, என்ன நினச்சிட்ட நீ? கர்ப்பம் ஏற்படுத்தாடா உனக்கு? நீ எல்லாம் விஷ்ணு பக்தனா? விஷ்ணு பக்தன் ஊர் உலகம் மாதிரியே டம்பம் அடிச்சுக்கிறியா? திமிரு பிடிச்சிருக்க நீ? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு இன்னைக்கு அப்படின்னு ஆவேசமாக ஆடுன்னு ஆடுறார். அம்பரீஷன் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்பேற்பட்ட பெரியவாளுக்கெல்லாம் கோபம் வருது அப்படின்னு நினச்சிட்டு, அடியன் என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுடணும் அப்படின்னு காலில் விழுந்து, ராஜாவாக இருந்துட்டு எந்த குற்றமும் பண்ணாத போதிலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். பண்ணுறதையும் மட்டும் கூழ கும்பிடு போடுறியாடா நீ? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் யார், என்னை பற்றி என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு கர்வத்தோட கத்தின்ண்டே. அவருடைய பல ஜடைகள் இருக்கு, கொத்தா நிறைய ஜடை இருக்கும். அந்த ஜடையிலேருந்து ஒரு ஜடையை எடுத்து பிச்சு எடுத்துவிட்டார். அந்த கோபம் வந்தால் 10 பறக்குன்னு சொல்லுவா இல்லையோ, இருக்கு ஜடையே பறக்கும். பிச்சு எடுத்து ரத்தம் கொட்டுறது. அது கண்டிக்கலை. இவர் எடுத்தார். அதில் என்னமோ 3 மந்திரம் சொன்னார். ஆபிசாரம் பண்ணி விட்டு பூதத்தை ஏவி விட்டு விட்டார். கத்திட்டு வருது. அதுதான் இல்லையோ, உண்மையாக பார்த்தா ராஜா பயப்படணுமோ இல்லையோ, சாமானிய குடும்பஸ்தன் தானே. ஐயோ என்ன பண்ணுவே அப்படின்னு கை கால் பதற, ஐயோ காப்பாற்றணுமே யாரா காலில் போய் விடலாமான்னு பயப்படணும் இல்லையா? துளி பயம் இல்லையா? இப்படிதான் உயிர் போனமான போட்டணும். நாராயண 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 நிற்கா, கை குவிச்சுட்டு அப்படியே பிரசன்னமாக நிற்கிறான். ஒரு காலத்து மாதிரி நாராயணன் நாமம் சொன்னான், நான் நாமமும் சொல்லலை. நான் தான் இப்போ நாராயணன்னு சொன்னேனே தவிர அம்பரீஷன் சொன்னதாக இல்லை. ஹனுமானும் சரி இந்த அம்பரீஷனும் சரி ஆபத்தில் நாராயணான்னு சொல்ல மாட்டான். நன்னா இருக்கச்சே நாராயண நாமம் சொல்லுவான். ஆபத்து வந்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாளாம், மௌனமாக இருப்பான். மனசாலையும் பகவானை நினைக்க மாட்டான், வாயாலையும் சொல்ல மாட்டாளாம். ஏன் அப்படின்னா, அப்படி நம்ம நினச்சோமானா இல்லை சொன்னோமானா எனக்கு ஆபத்துக்காக பகவானை கூப்பிட்டோன்னு ஆகிடும். அது ஆபத்துக்காக நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு சுவையாக இருக்குது, இனிமையாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஆபத்துன்னு வந்தால் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், சுத்தமான பிரபஞ்சம். அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான அந்த அம்பரீஷன் எதையும் சிந்தனை பண்ணாமல் பேசாமல் பார்த்து கை குவிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான் பிரசன்ன முகத்தோடு. பதில் சொல்ல வேண்டியது யாருடா? நான் சக்கரராஜா. முன்னாடியே இந்த சக்கரராஜ சாலக்கிராமத்தை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அவர் தான் இனி ராஜா, சக்கரராஜர் தான் உலகத்துக்கே ராஜா, நான் அவருக்கு ஒரு வேலையாள் அப்படின்னு கை கட்டின்னு நின்றுன்னு இருப்பான் அம்பரீஷன். அப்படிதான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். அன்னையிலேருந்து என்னைக்கு அவர் சாலக்கிராமம் கிடைச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது சக்கரராஜா அவர் தான் இப்போ தீர்ப்பு சொல்லணும். அவர் என்ன பண்ணார்? நிஜமான சக்கரமாக கிளம்பி விட்டார். சாலக்கிராமமாக இருந்தவர் சக்கர சுதர்சனமாக கிளம்பி நேரம் அந்த பூதத்தை பொசுக்கி, இந்த மாதிரி வைக்கக்கூடாத இடத்துல போய் புலி சூன்ய வச்ச வாழ்க்கையே திருப்பி அடிக்கும். அதுக்கு துர்வாசருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறதுனால நேரம் இப்போ அந்த சக்கரை என்ன பண்ணிடுறாங்க, அடுத்தது நேரம் இவர் தான். அடுத்து இவரை பொசுக்கலாம், சுவாகான்னு உழுகளை இழுக்கலான்னு குருன்னு கிளம்பி வந்ததோ இல்லையோ, கோடி சூரிய பிரகாசமாக சக்கரம் துரத்த சக்கரத்துக்கு சரியா இந்த தாத்தா ஓடுறார். துர்வாச தாத்தா ஓடுறார், தொண்டு கேடம் ஓடுறார்.
ஓடு 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 ஓடுறார். அப்படி திருப்பி திருப்பி பார்க்குறார். லொங்கு 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 லொங்குன்னு ஓடுறார். எங்கெங்கெல்லாம் போறாருன்னா எங்கேயோ போற. யார் காப்பாற்றுவா இவரை? ரக்ஷதி கோ ஹரிதாச துரோஹிணம். ஹரித்ராசர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவாளை யார் காப்பாற்றுவா? எங்கெங்கயோ போனா. ஏவம் பகவதா பாகவத அபசார மகாபாதக நிர்தக்தம் ஸ்வசம்பாதித புண்ணியலோகா பரமகோபனோ முனிரபி ஸ்புரதக்னிஜ்வாலா விஸ்புலிங்க சஹஸ்ரானேக வர்ண ஜோதிர்மய பரமாச்சரிய ரஷ்மி கோட்டியுதம் அகில அசுர குல சிக்ஷகம் சஜ்ஜன ரக்ஷகம் பகவதோ ரதாங்கம் விலோக்கிய பீத பீதஹாச. பாருங்களேன், இந்த துர்வாச முனிவர் முன்னாடிலாம் சரீரம் வேற ஆத்மா வேற, நான்கிறது ஆத்மா, சரீரம்ங்கிறது அழிய போகிறது, சரீரம் வேற ஆத்மா வேற, இப்படியே ஞான யோக அபியாசம் பண்ணவர். சமயத்தை ஞான யோகம் போயிடுது. இவர் பண்ண அத்தனை அபியாசமும் போய் உடம்புல ஆசை வந்துட்டு ஐயோ உடம்பு போயிட போகிறதே பொசிங்கிட போகிறதேன்னு எடுக்கிறார் ஓட்டம். அந்த ராஜா சாதாரணமாக ஒரு குடும்பஸ்தலாக இருக்கக்கூடியவன் தான், எந்த யோகமும் பண்ணல. சமயத்தில் அவனுக்கு வைராக்கியம் வந்துருக்கு. போனால் போட்டமே நிற்கிறான். அதனால இது ஞான யோகம் பண்ணாதான் இங்கே வைராக்கியம் இல்லை. பக்தி பண்ணால் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும், இது பண்ணால் அது கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இவர் முன்னாடிலாம் என்ன பண்ணுவார்னா பக்தி பண்ணுறவங்களாரி நிந்த பண்ணுவாராம். புறா பக்தி வினிந்தகா அப்படின்னு இவரை பற்றி சொல்கிறார். பக்தி பண்ணுறானாம். பக்தி ரொட்டி தட்டுறான். வட இந்தியாவெல்லாம் கையால் ரொட்டி தட்டுவான். சப்பாத்தி கல்லில் வச்சு இடமாட்டேன், கையாலே அப்படி தட்டி தட்டியே ரொட்டி பண்ணிவிடுவா இல்லையா? அதனால அப்படி கிண்டல் பண்ணுவாராம். ரொட்டி தட்டுறான், ரொட்டி பஜனை பண்ணுறான். அப்போ கையால் ஆகாத பசங்கடா, என்ன மாதிரி உட்காந்து யோகம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு பாகவதாலையும் பக்தியையும் நிந்த பண்ணிட்டு இருந்தார் இந்த துர்வாசர். அதுக்கு தான் இந்த பாடம். ஸோ ஓடுறார் ஓடுறார் ஓடுறார், இங்கே ஓடுறார் அங்கே ஓடுறார், எங்கெங்கேயோ ஓடுறார். அதள விதள பாதாள தளாதள ரசாதள மைதள வாயுர்மண்டல ஜோதிர்மண்டல ஸ்வர்கலோக ஜனலோக தபோலோக சத்யலோக சிவலோகானு அதிக்கிரமிய. எங்கெங்கேயோ சுத்துறார். இங்கே சுத்துறார் அங்கே சுத்துறார். கீழ்லோகங்கள்லாம் போனார், மேல்லோகங்கள்லாம் போனார், இங்கே அங்கே சுற்றி. ஏன்னா இவர் துரத்துறவர் காலச்சக்கரம். எல்லா இடத்தையும் காலம் உண்டு, காலம் இல்லாத இடமே கிடையாது. இவர் கடல் உள்ள போனாலும் சரி, மலை உச்சிக்கு போனாலும் சரி, இங்கே போனாலும் காலம் சக்கரத்தை சுற்றின்னு வரார். கடைசியில் இங்கே அங்கேன்னு போய் சக்கரான்னு இந்திரன்ட்ட போனார். இந்திரன் ஆளையே காணும். சரி பிரம்மலோகத்துக்கு போனார். பிரம்மா எங்கே போயிட்டு வர, எங்கெங்கெல்லாம் போனேன், எங்கேயோ சுற்றிட்டு வந்தேன், அம்பரீஷன்ட்ட போய் அபச்சாரப்பட்டு சக்கரம் துரத்துறது, என்னை காப்பாற்றுங்க. இவர் கரெக்டாக நான் சொல்கிறேன், என்னாலையும் காப்பாற்ற முடியாது, சிவன்கிட்டையும் போகாத, சிவனாலையும் காப்பாற்ற முடியாது, யார்கிட்டையும் போகாதையா, நேர பார்க்கடலை நோக்கி போ. இதான் பாதை, பார்க்கடலுக்கு ஓடு. இந்த பாதையில் போனையானா பகவான் விஷ்ணுவும் உன்னை காப்பாற்ற மாட்டார், உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுவார். ஓ அப்படின்னா இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார் பிரம்மா. இந்த பாதையை காமிச்சார் இல்லையா, குடு குடு குடுக்குன்னு ஓடினார். இவர் ஆரம்பிச்சார், ஓட ஆரம்பிச்சார். போகிற போக்கில் அப்படி திரும்பினா அங்கே பல 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 பலன்னு மலை மின்னி எதிரான கைலாச மலை. அதை பார்த்த உடனே ஒரு சபலம் வந்து தான், ஆஹா இதுக்கும் போய் சிவனை போய் பார்ப்போம். அவர் ஒரு கால் காப்பாற்றி விட்டாரானா அப்புறமா பெருமாட்ட அப்படி நெஞ்ச நிமித்தின்னு போய் என்னமோ சக்கரம் போட்டீர், சிவன் காப்பாற்றிட்டார் அப்படின்னு பெருமையாக போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டா. இங்கே கிடுக்கிடுன்னு ஓடி சம்போ சங்கரான்னு ஓடினார். என்னாச்சு துர்வாசனே, இப்படி தலைதறிக்க ஓடி வரீரே, என்னாச்சு? சிவனே சங்கரனே, சக்கரம் துரத்துறது, சக்கரம் துரத்துறது. சக்கரமா? என்ன சக்கரம்? விஷ்ணு சக்கரம். ஏன் துரத்துறது? இல்லை ஒரு அபச்சாரப்பட்ட, என்ன பண்ண, யார்கிட்ட போனேன்? சிவன் கேள்வி மேலே கேள்வி கேட்க, இல்லை அம்பரீஷன்ட்ட போய் அபச்சாரப்பட்டு விட்டேன், எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு வரீர், எல்லா லோகமும் சுற்றிட்டேன், கடைசியாக எங்கேருந்து வரேன், பிரம்மா லோகத்துலேருந்து வரேன். பிரம்மாவை பார்த்தீரா? பார்த்தேன். என்ன சொன்னார்? என்னாலையும் காப்பாற்ற முடியாது, சிவனாலையும் காப்பாற்ற முடியாது, விஷ்ணு விட்ட போன்னு சொன்னார். பார்க்கடலுக்கு சொன்னார் இல்லையா, சொன்னார் இல்லையா? இப்போ நானும் சொல்கிறேன், என்னாலையும் காப்பாற்ற முடியாது, பிரம்மாவாலையும் காப்பாற்ற முடியாது, நேரம் இப்படி தான் பாதை, பார்க்கடலுக்கு ஓடு. பாகவத அபச்சாரப்பட்டோமான எல்லாரும் கை விரிச்சிருவார். கதியே இல்லை, வேற கதி கிடையாது. நேரம் ஓடினார். அச்சுதா அனந்தா சதீப்சித பிரபோன்னு கத்திண்டே குவாப்பிய பிராப்த சரணா க்ஷீரபயோ நிதிம் அவாப்பிய மிருதுதர பணிவர பர்யங்க சயானம் யோக நித்ராச நிமீலித கர்ணாம் தாயதலோச்சனம் பூர்ண கலாதர சுந்தர வதனம் கோமள பிம்ப அருணாதர புஷம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் கண்டசோபித கௌஸ்துபம் திவ்ய பீதாம்பரதரம் தீப்தநானா விபூஷணம் ஸ்ரீ பூமி நீளா பரிச்சித சரணம் பகவந்தம் வாசுதேவம் சரணம் பிரபேதே. பகவான் அங்கே எப்படி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கானோ அதை அப்படியே வர்ணிக்கிறார். நீலமேக சியாமலனா பீதாம்பர தாரியா கௌஸ்துபா முக்த கண்டனாக கோடி சூரிய பிரகாசனா வைஜயந்தி வனமாலா விபூஷிதனாக ஸ்ரீவத்ச தரணாக
திருவடி வாரத்தை ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு எல்லாரும் திருவடியில் பாதசேவனங்கள் பண்ண அனந்தனாக கூடதான ஆதிசேஷன் மேலே அழகாக பள்ளி கொண்டு ஏந்திர 2 கைகளில் சங்க சக்கரங்களும் ஒரு கையை தனக்கு தலையணையாக வச்சுண்டு ஒரு கையை திருவடி வரைக்கும் நீட்டிண்டு பகவான் இப்படி அனந்த சாயியாக அங்கே பள்ளி கொண்டிருக்கானே அந்த பகவான் கணமூடின்னு பள்ளி கொண்டிருக்கும். யார் வந்தாலும் காட்சியை கொடுக்க மாட்டான். தேவர்கள்லாம் வந்தாலும் பகவான் காட்சி கிடைக்காது. பிரம்மாவே போனாரே அது காட்சி கிடைக்கலையே. அசரீரியாக தான் பேசினான் பகவான். கிருஷ்ணாவதாரத்தும் போது சொல்கிறார் பகவான் பிரம்மாவனுடையதான ஹிருதயாகாசத்தில் அசரீரியாக பேசினான். அவ்வளோதான், நேராக காட்சியே கொடுக்கல. பகவான் புருஷ சுக்தேன்னு உபதஸ்தே சமாயுதான்னு புருஷ சுத்தெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணார் பிரம்மா. காட்சி கிடைக்கல. பகவான் காட்சி கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த துர்வாசர் இருக்கிறாரா பகவான் காட்சியும் கிடைக்கிறது. அப்படியே கிடைச்சாலும் பகவான் கண்ணையே திறக்க மாட்டான், தலையும் அசைக்க மாட்டான். பேசாம கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கிடத்தின்னு இருப்பான். அந்த பகவான் சக்கரி வரணும். ஏன் கண்ணை திறந்தான இவர் சொல்லிட்டு வர வார்த்தை அச்சுதா அனந்தா சதீப்சித பிரபுன்னு சொன்னா இல்லையா, அந்த நாமம் சொன்னதுனால பகவான் காட்சியும் கொடுத்து திருக்கண்களையும் திறந்து எழுந்து ஆடாடாடாடாடாடாடாடா துர்வாசரா எத்தனை நாளா இப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கிறாரா. எத்தனை நாளா பஜனை அச்சுதானந்தான்னு பாடுறீரு. என்னமோ கட்ட குரல்ல ஒரு மாதிரி ஸ்ருதி சேராம பாட்டு கேட்கறது. இந்த பார்க்கடல்ல மோஸ்ட்லி வரவாளார் நல்ல ஸ்ருதி இணைஞ்சு பாடுவாளே. நாரதர் துன்புருவாளார் வருவா, இல்லை சேத திவாசிகள் வருவா, எல்லாரும் நல்லா செவிக்கினி செஞ்சொல்லாம் பாடுவா. இதனால இப்போதான் புது பஜனை ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா குரல் வரல, பழகலை, ராகமும் சேரல, ஸ்ருதியும் சேரல, புதுசாக யாரோ பஜனை பண்ணுறாளேன்னு பார்த்தேன். நீரா எத்தனை நாளாக பஜனை ஆரம்பிச்சீர்? ஒன்றும் இல்லை, அம்பரீஷன்ட்ட போயிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். எங்கள் அம்பரீஷன்ட்ட போகிறவா வாயிலெல்லாம் நாமம் வரும். அது போட்டோம். அம்பரீஷன்ட்ட போயிட்டு எதுக்கு இப்படி அறகொலைய தலைகொலையை ஓடி வருது? என்னாச்சு? என்னது ஊர்லெல்லாம் இந்த அம்மா தானே வீட்டுக்கார்ட்டையோ ஆத்துக்கார்ட்டையோ இருக்கிற கோபத்தெல்லாம் மாமியார் மாமனார் எல்லாரும் கோபத்தையும் சேர்த்து குழந்தையுடைய நெருக்கு கிள்ளிவிட்டு அந்த குழந்தை லவோன்னு அழும்பொழுது ஆறு அடித்தாளோ அம்மா அடித்தாளோன்னு பாட்டு பாடுவாளே. அந்த மாதிரி தான் இருக்குது. சக்கரத்தை நீரே போட்டுட்டு நீரே என்னாச்சு ஏதாச்சு என்னவோ ஏதோன்னு கேட்குறீரே. அபச்சாரம் அபச்சாரம். நான் போடுவேனா அப்படி? அது உங்களை மாதிரி இருக்கிற பெரியவாட்டெல்லாம் நான் சக்கரம் போடுவேனா? நீ காலத்தால் என்னமோ தெரியல, நான் மாட்டு படுத்துட்டுச்சு, என் கையிலேருந்து சக்கரம் கிளம்பிடுது, டர்ன்னு கிளம்பி போயிடுது. எங்கே போகிறது? ஏதோ ஒரு அசுரம் எவனாவது இல்லை ஏதாவது அயோக்கிய பையன் பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டிருப்பான் நினச்சேன். பெருமாள் இன்டைரக்டாக பேசுகிறார். ஏதோ ஒரு அயோக்கிய பையன் பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டிருப்பான், அதுக்கு தான் கிளம்புறதுன்னு நான் நினச்சேன். வந்து நிற்கிறது மகா சத்தான விஷயம் இருக்க. நீர் வந்து நிற்கிறீரே, என்ன ஆச்சு? என்ன பண்ணீர்? ஏன் சக்கரம் துரத்துரு? சும்மாலாம் சக்கரம் துரத்தாது சுவாமி, என் சக்கரம் ரொம்ப நல்ல சக்கரம், துரத்தாது இப்படிலாம். என்ன பண்ணீர்? ஒன்றும் இல்லை, அம்பரீஷன் பிருந்தாவனத்தை ஏகாதசி வந்து உத்தியாபனம் பண்ணுறானா கேள்விப்பட்டேன், போகலான்னு போனேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்பரீஷன் மகாபாக்கியவானான அவனுடைய தான விரதத்துக்கு பூர்த்தி பண்ணுறச்சே பேர்பட்ட மகான் வந்தீரே. இன்னைக்கு தசமிக்கே போயிட்டேளா? சாயங்காலம் சங்கல்பம் பண்ணுவாளே அப்போவே போனேளா? இல்லை. சரி ராத்திரி எல்லாம் பஜனை நடக்குமே அப்போ போனேளா? இல்லை. ஓஹோ ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால போகிறப்பேளோ இருக்கும், கார்த்தால போனேளா? இல்லை. பிராத ஸ்நானத்துக்கு போனேளா? இல்லை. பூஜை நடக்கவே அப்போ போனேளா? இல்லை. பாராயணத்துக்கு போதுக்கு இல்லை. எதை கேட்டாலும் இல்லை இல்லை. சரி சாயங்காலம் உபன்யாசம் பண்ண போனேளா? இல்லை. ராத்திரி பஜனைக்கு? இல்லை. துவாதசிக்கு போனேளா? ஆமாம். பரவாயில்ல, ஏதாவது காரியம் இருந்திருக்கும் உமக்கும். துவாதசிக்காவது போனேளே, இப்போ கார்த்தாலே போயிட்டேளா? இல்லை. பூஜை போது போனேளா? இல்லை. சாப்பிட போனேளா? ஆமாம். சாப்பிடவாது வந்தேடு, அஹோ பாக்கியம். ஆனால் சாப்பிட போகிறவாளுக்கு எல்லாருக்கும் சக்கரம் தோத்தாதே சுவாமி. என்ன பண்ணீர்? அங்கே போய் என்ன பண்ணீர்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரமாக எடுத்து அம்பரீஷன் சாப்பிட்டுட்டா என்னை விட்டுட்டு, அதனால் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து அப்படின்னு மண்டையை சொரிஞ்சார். உலகத்தில் 1000 பேருக்கு 1000 கோபம் வரும். அதுக்காக சக்கரமாக வந்துட்டு அதுக்கு வேறு வேலை. கோப சக்கரம் சுத்தத்துக்கு சக்கரத்துக்கு வேறு வேலை இல்லையா? அதெல்லாம் இல்லை. என்ன பண்ணீர்? உண்மையை சொல்லும். இல்லை அது மாதிரி கோபம் வந்தது. வந்து என்ன பண்ணீர்? ஜடைய பிச்சை. யார் ஜடைய? யார் ஜடைய பிச்சை? இல்லை இல்லை, ஏன் ஜடையை தான் நான் பிச்சுட்டேன். உண்மை ஜடை தானே, நிறைய இருக்குது, பிச்சுக்கலாம், பிச்சுக்கலாம், நிறைய பிச்சுக்கலாம். ஆனால் உண்மை ஜடையை நீர் பிச்சுட்டா சக்கரம் இருக்கு துரத்தாதே. என்னையா பண்ணீர்? அங்கே போய் என்னை சொல்கிறதுக்கு தயங்குறேன். நான் மேலே குற்றம் இருக்குது தெரிகிறது, என்னை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. அதனால நோண்டி நோண்டி கேட்குறான் பகவான். இப்படி கேட்டு அப்படி கேட்டு அவர் ஒத்துக்க வைக்கணுமேன்றதுக்கு அது கேட்க இல்லை, அது மாதிரி பிச்சை ஜடையை வச்சு ஒரு ஆபிசாரம் பண்ணு, பிலிசோனியம் ஏவின பண்ணலாமா? இன்னைக்கு இருக்கிற காலத்தை யார் பிராமணனை கூப்பிட்டு அமாவாசை துவாதசின்னு சாதம் போட போகிறான்? கூப்பிட்டு நம்ம மதிச்சு சாதம் போடுற கூப்பிட்டவருக்கு இப்படி உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா?
ஆமா இவ்வளவு தூரம் உங்க எப்படி சக்கரம் விட்டுது, அங்கேயே புசிக்க வேண்டாமோ அப்படின்னு நாம சக்கரமே தேவலாமனுடைய பகவான் இவ்வளவு கோமா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுட்டு நீர்தான் என்ன காப்பாத்தணும், என்னால முடியாதுப்பா. அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திரைவ த்விஜா சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயஹ பக்தைர் பக்த ஜனப்ரியா. நான் பக்தர்களுக்கு அடிமை சுவாமி. துர்வாசரே, நான் பக்தர்கள் யார் யாரெல்லாம் என்கிட்ட பக்தி பண்றாளோ அத்தனை பாகவதர்களுக்கும் நான் அடிமை, அவர்களுக்கெல்லாம் நான் அடியவன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா எனக்கு அடியவர்கள் அவான்னு, கிடையாது, அவளுக்கு தான் நான் அடிமை. அப்படி இருக்கிறதுனால அந்த பக்தர்கள்கிட்டக்க நான் அஸ்வதந்திரனா சுதந்திரமற்றவனா இருக்கும்போது அவள் எல்லாரும் என்ன அப்படியே ஹிருதயத்துல கட்டி பிடிச்சி வச்சு விடுறாள். இவன் யோகீஸ்வரால் மாதிரி கட்டுறது இல்லை, ஹட்டத்தினால பக்தியினால கட்டி விடுறான். பக்தியினால கட்டி விடுறான். அவன் கட்டணும்னு நினைக்கிற யோகீஸ்வரால் பகவானை தன்னுடைய ஹிருதயத்துல கட்டி நிறுத்தணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், நினைச்சு கட்ட பாக்குறா. இவன் என்னடா பகவானை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனா என்னடா அவன் பண்ற பக்தியில நானா கட்டுப்பட்டுடுறேன். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டின இல்ல கட்டுண்ண பண்ணிய, தானே கட்டுப்பட்டா. அப்படி இருக்கிறதுனால அப்படி நான் கட்டுப்பட்டுட்டேனே சுவாமி. ஏ தாராகார புத்ரான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் ஜாதாக கதம் தான் தத்துமுத்சஹே. வீடா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், எல்லாத்தையும் என் நிமித்தம் விட்டுடுறாவா. எதுலையும் பக்தர்களுக்கு லட்சியம் கிடையாது, பகவான் தான் லட்சியம். எல்லாத்தையும் இகமா இருக்கட்டும் பரமா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணம்னு அடைஞ்சிருக்கக்கூடியதான அப்பேற்பட்டதான பாகவதாள் கிட்டக்க நான் எப்படி சுவாமி சுதந்திரமா இருக்க முடியும்? மயி நிர்பத்த ஹிருதயா சாதவா சமதர்சினா வசி குர்வந்தி மாம் பக்த்யா சத்ஸ்திரியா சத்பதிம் யதா. உயர்ந்ததான பதிவிரத்தியான ஒரு ஸ்திரீயானவள் தான் பண்ணக்கூடியதான கைங்கரியங்கள் சுசுரூஷையினாலையும் தன்னுடையதான அன்புனாலையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்புனாலையும் எப்படி கணவனையோ அவன் உறவுகாராலையும் எல்லாரையும் தான் வசப்படுத்தி போலோ அதை மாதிரி பாகவதர்கள் என்னை வசப்படுத்திக்கிறான். வசப்படுத்தணும்னு நினைச்சானே யாரும் வசப்பட மாட்டான். நம்ம அவளுக்கு வசப்பட்டு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு போக போக நம்ம பண்ணுறக்கூடியதான சேவையினாலையும் நம்ம காட்டக்கூடியதான பரிவு அன்பு பாசத்தினாலையும் எல்லாரும் கட்டுப்படும், அவளாக கட்டுப்படுவா இல்லையா? அதை மாதிரி பாகவதாள் இருக்கிறதுனால பகவான் அவகிட்ட கட்டுப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறான். பாகவதாளோட ஹிருதயத்தில் நான் இருக்கேன், என் ஹிருதயத்தில் அவள் இருக்கா. இங்கே ரெண்டு பேருக்கும் பிரிவு கிடையாது. அவள்கிட்ட அபச்சாரப்பட்டா என்கிட்டக்கு அபச்சாரப்பட்டது தான், என்கிட்டக்கு அபச்சாரப்பட்டா அவகிட்டக்கு அபச்சாரப்பட்டது தான். ஒரு காலம் அவாகிட்ட பாகவதாள் கிட்ட நீ அபசாரப்பட்டு அவ மனசு புண்படும்படிக்கு நடந்துட்டு என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டியானா நான் மன்னிக்க மாட்டேன், என்னால் மன்னிக்க முடியாது. ஒரு கால் என்கிட்ட நீ அபசாரப்பட்டு பாகவதாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் உனக்கு அபயம்னு கொடுத்து விட்டாளானா நானும் அபயம் கொடுத்துருவேன். என்கிட்ட தான் நீ வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, பாகவதாள்கிட்ட கேட்டாலே போறோம். ஆனால் பாகவதாள் அபசாரப்பட்டு என்கிட்ட வந்தியானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, போய் விழு. நான் அபாகதான எம் முனே. நாபாகனுடைய புத்திரனாகிய அம்பரீஷன் காலில் போய் விழுந்து உணர்ந்து மன்னிப்பு கேளும், அவர் மன்னிச்சா சக்கர பயம் நீங்கும், இதுதான் அவனுக்கு உபாயம் போம் அப்படின்னு அனுப்பினாரோ இல்லையோ ஓட்டம் முடிச்சார் அங்கேருந்து துர்வாசர். இனி வேற என்ன கதி? அம்பரீஷா சரணம் அம்பரீஷா சரணம்னு பார்க்கடல்லேருந்து கத்திண்டே ஓடி வந்து அம்பரீஷனுடையதான திருவடிகளில் விழுந்தாரோ இல்லையோ. பாதஸ்பர்ச விலஜிதா, பேர்பட்டதான மகரிஷி வந்து காலில் விழுந்தோடனே தெரியும் இன்னமும் பெருசாக சபிக்கிறேன்னு பில்லி சொன்னெல்லாம் வச்சிரு அன்னைக்கு. இப்போ என்னாச்சு? விழுந்தீரா காலில்? அப்படி திமிரு பிடிச்சி பேசினாலும் இவன் அம்பரீஷன் இல்லை, இவன் விஷ்ணு பக்தர் இல்லையே. அந்த வினயத்தினால் ஐயோ முனிவரே எங்காலில் போய் விடுறீரே, ஐயோ எழுந்துருங்கோ எழுந்துருங்கோன்னு துடிக்கிறான் அம்பரீஷன். நெருப்பில் அகப்பட்ட புழுவை போல துடிச்சு ஐயோ என் காலை விடுங்கோ, அடி என் ரொம்ப தாழ்ந்தவன், உங்களை போல இருக்கிற பெரியவாழ்லாரும் என் காலெல்லாம் விழறதுக்கு தகுதி இல்லாதவன், நான் என்னை மன்னிச்சிருங்கோ என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு இவன் கேட்கறான். இவன் என்னமோ குற்றம் பண்ணவனை போல. உடனே துர்வாசர் சொன்னார், நீ என்கிட்ட ஏன்பா மன்னிப்பு கேட்குற? நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியவன், நான் தான் பெரிய குற்றம் பண்ணியிருக்கேன், என்னை காப்பாற்றணும். ஏன் சுவாமி இப்படிலாம் வார்த்தை சொல்கிறேன்? பெரிய சக்கரம் துரத்துறதுப்பா, எனக்கு வேற கதி கிடையாது, நீ அபயம் கொடுத்தாதான் சக்கரத்துலேருந்து எனக்கு விமோச்சனம், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னாரோ இல்லையோ. இனி சக்கரத்தாழ்வாரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. சுதர்சன நமஸ்துபியம் சஹசிராராச்சுத பிரியா சர்வாஸ்திராகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூய இடஸ்பதே. ஹே சுதர்சனா,
ஆயிரக்கணக்கான ரஷ்மிகளோட திகழக்கூடியதான சக்கரராஜன்னு உமக்கு நமஸ்காரம். எங்க பரம்பரையிலேயே இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், எல்லாரும் பிராமணால தெய்வமா மதிக்கிறது சத்தியமானா இந்த ரிஷியை ஒன்றும் பண்ண வேண்டாம், பழையபடி சாலக்கிராம ரூபத்துக்கு ஏழணும் அப்படின்னு கேட்டானோ, ஒரு வார்த்தை சொன்னானோ இல்லையோ, பட்டு சக்கரத்தாழ்வார் மறைஞ்சு பழையபடி சாலக்கிராமம் ஆயிட்டான். சுவாமி எழுந்திருங்க, சக்கரத்தாழ்வார் மறைஞ்சிட்டார், எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ அப்படின்னு அவரை முடிபிடிச்சு எழுப்பி 1 வருஷம் ஆயிடுச்சு. பூமி கணக்கில் 1 வருஷம். இவருக்கு பல நாள் பட்டினி கடந்து பழக்கம். பாவம் ராஜா, இவர் வர வரைக்கும் சாப்பிடலையா. அன்னைக்கு அந்த ஒரு உத்தரணி தீர்த்தம் சாப்பிட்டா இல்லையா, அதோடு சரி 1 வருஷம் ஆயிடுத்து. இன்னமும் ஆகாரம் இல்லாமல் அப்படியே உபவாசத்தோட முனிவர் வந்தார், போயிட்டாரே, எப்போ வராரோ தெரியலையேன்னு வழி மேலே வழி வச்சு காத்துன்னு இருக்கான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதான அந்த துர்வாசர் உடனே, ஹே ராஜன்னு எனக்கு சாதம் போடு, இப்போவே சாதம் போடு அப்படின்னு உட்காண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா, மகாராஜன்னு நீ போய் சாப்பிடு, ராணியோட போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ராஜா பாரணை பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவர் காத்துன்னு இருந்துட்டு அவன் முடிச்சுட்டு வந்ததும் இப்போ என்னடா அண்ணா உடனே சொல்கிறார், ஹே அம்பரீஷா, இனி நான் எந்த சபைக்கு போனாலும் என்னை யாராவது பிரவச்சனம் பண்ண சொன்னால் அம்பரீஷா உன் கதையை தான் நான் சொல்லுவேன், அம்பரீஷ உபாக்கியானம் தான் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகம் பூரா அம்பரீஷனுடையதான பிரபாவத்தை காட்டணும் அப்படின்னு கிளம்பி விட்டாராம். இவன் பார்த்தா நம்ம பக்தியாச்சு, பெருமாளுக்கு தெரிஞ்சா போகிறோம் நம்ம பக்தி, வெளியிலலாம் பிரகடனமாகணும்னு நம்ம நினைக்கிற இந்த மகிழ்ச்சியடான எத்தையோ வந்துட்டு சாப்பிட வரேன்னு வந்துட்டு இப்படி ஊரெல்லாம் பக்தியை பிரகடனம் பண்ணுறேன்னு போகிறாரு. ஏன்னா பக்தியை எவ்வளோக்குள்ள நம்ம மறைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள தான் பகவானுக்கு பிடிக்கும். நான் ரொம்ப பெரிய பக்தன் சார், தெரியுமாம்மா நான் ரொம்ப பெரிய பக்தன் அப்படின்னு 4 பேர்ட்டு போய் தமட்டம் அடிச்சாருன்னா உன் பக்தியை பகவானுக்கு பிடிக்காது, அந்த பக்தியை பகவான் விரும்ப மாட்டான். ஆனால் எவ்வளோக்குள்ள நம்ம பக்தியை நம்ம ஒழிக்கிறோமோ, பக்தியை ஒழிக்கணும், ஒழிச்சோம்னா தான் பகவானுக்கு அந்த பக்தியை தான் பிடிக்குமா இருக்கிறதுனால அந்த பக்தியை இவர் ரொம்ப பிரகாசமாக பிரகடனம் பண்ணால் 4 பேர் வருவா, கொண்டாடுவா, கர்வம் வரும், படுகுழியில் விழுவும், இவருடைய பாதை அங்கே போய் விழும். அதனால அந்த பக்தியை மறைச்சிக்கணும்னு நினச்சவன் நேர காட்டுக்கு போய் தபசு பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போய் ஏகாந்தமாக ஸ்ரீமதியும் தானுமாக பகவானை தியானம் பண்ணிண்டு அப்படியே இருந்தான். அப்படின்னு இத்தேததே புண்ணியமாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேஹே சங்கீர்த்தயன்னு அனுத்யாயன்னு பக்தோ பாகவதோ பவேத் யப்படேதம்பரீஷஸ்ய சரிதம் கில்பிஷாபகம் சப்ராப்னோதி பரம் பக்திம் வைஷ்ணவேஷு மகாத்மசு. இந்த அம்பரீஷனுடையதான சரித்திரத்தை கேட்டால் என்ன பலன்? எல்லாருக்கும் அதாய சிந்தனை. எதை பண்ணணும்னாலும் என்ன பலன், என்ன பலன்? ஒரு வழக்கு போடணும்னா கூட என்ன பலன், ஒரு புஷ்பம் வாங்கி கொடுக்கணும்னா கூட என்ன பலன், என்ன பலன், பலன்னு கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையோ. இந்த கதையை கேட்டால் என்ன பலன், அது துவாதசியில் கேட்கறது பரம பாக்கியம். துவாதசி அன்னைக்கு இந்த அம்பரீஷனுடையதான சரித்திரம் கேட்கறது, ருக்மாங்கத சரித்திரம் ஏகாதசியில் கேட்கணும். துவாதசி அன்னைக்கு துவாதசியுடையதான வைபவமான அம்பரீஷ உபாக்கியானம் கேட்கணும் அப்படின்னு இருக்கிறச்சே அது நமக்கு லபிச்சிருக்கு. அந்த மாதிரி பொதுவாக நீங்கள் எந்த நாளாக இருந்தாலும் அந்த அம்பரீஷனுடையதான சரித்திரத்தை கேட்டோமானா எல்லா விதமான கல்மஷங்களையும், மனசில் இருக்கக்கூடியதான கல்மஷங்கள் எல்லாத்தையும் போக்கி பரம பக்தி உண்டாகும். அப்படியா? யார்கிட்ட பக்தி வரும்? பகவான்கிட்ட பக்தி வருமானா? இல்லை, பகவானிடத்துல யார் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாலோ அந்த பரம பாகவதால் அல்லது ஆச்சாரியனுடையதான திருவடி தாமரைகளில் நமக்கு பக்தி உண்டாகும் அப்படின்னு வைஷ்ணவேஷு மகாத்மசு பக்தி. வைஷ்ணவாள் இடத்துல மகாத்மாக்களான ஆச்சாரியர்களுடையதான திருவடி வாரங்களில் நமக்கு அச்சஞ்சலமான பக்தி வருமாம் இந்த அம்பரீஷனுடையதான சரித்திரம் கேட்டால் அப்படின்னு இந்த சரித்திரத்துக்கு பலஸ்ருதியை சொல்லி சிஷ்ய அண்ணா இதை பூர்த்தி பண்ணுறார். ஆச்சரியமான சரித்திரம். பாகவதம், விஷ்ணு புராணம் எல்லாத்துலேயும் அம்பரீஷோபாக்கியானம் உண்டு. அபேறுபட்டதான அம்பரீஷோபாக்கியானம் அதை கேட்டு நமக்கு ஆனந்தப்படக்கூடியதான பாக்கியம் இன்றைய சுதீனத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஜெய் ரங்கநாத பகவான் கி ஜெய் சுதர்சனராஜ் பகவான் கி ஜெய் போலோ கோமட்டம் சுவாமி கி ஜெய்.